சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதற்குரிய வேலுண்டு வினையின் குழுமத்தின் சீரடியார்களை மனமொழி மெய்களால் வணங்கி வரவேற்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிறப்பு விருந்தினராக வள்ளி அம்மாவை வரவேற்கிறோம். முதலில் விநாயகர் துதி பாட சாந்தி அம்மாவை அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதென்னொரு ஊமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலிவல முறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக நானூறு துதி பாட புவனேஸ்வரி அம்மாவை அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அனுசரியா திருவடி பணிகிறேன். வள்ளி அம்மா திருவடி வணக்கம். பிரேம அம்மா திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவடி வணக்கம்மா. நன்றிங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம். நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதற்குரிய வேலுண்டு வினையின் குழுமத்தின் சார்பாக அனைத்து அடியார்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த குழுமத்தின் முக்கிய ஞான ஆசிரியராகவும், வேலுண்டு வினையிலே மாத இதழ் பதிப்பாசிரியராகவும், வேலுண்டு வினையிலே குழு வார வழிபாடு பதிப்பாசிரியராகவும், திருவாச சிந்தனை சொற்பொழிவாளர் ஞான ஆசிரியராகவும் முனைவர் சிவத்திரு ஆனந்தன் அன்பழகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக வேண்டுவனுக்கும் சார்பாக அடுத்த அடியாராக நம் ஸ்ரீராமையாவை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர் சிறந்த சீரடியார்களை, இது 192வது வாரம், 192வது 2 அடியார்களை, ஒவ்வொரு மாதமும் 2 அடியார்களை அருளாளர்களை அழைத்து நல்ல சிறப்பு விருந்தினராக ஒவ்வொரு சொற்பொழிவாக நமக்கு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அது மட்டும் இல்லாம அறம், அந்த ஒழுக்கம் என்ற அந்த கடைபிடிப்பில் வாழ்கின்றவர் அவர் சிறப்பாக இந்த வேலுண்டு குழுமத்தில் ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு சிறப்பாக நடத்தி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர் சிறந்த அடியார். அவர் முருகனுடைய திருவருளை நாம் உணர்ந்து படிக்க, சிந்திக்க, ஒவ்வொரு வாரமும் சிறப்பு அருளாளர்களை அழைத்து ஒரு நல்ல சொற்பொழிவை நம் காதுகளால் இனிமையாக கேட்டு அது பயன்பெறுவதற்கு சிறந்த அடியார்களை அழைத்து அவர்களை நம்ம ஸ்ரீராம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அது மட்டும் அவருக்கு நிறைய சிறப்பு இருக்கு. அவர் ஒரு கவிதை எழுதக்கூடியவர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் என்று அவரை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஸ்ரீராமையவர் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்ம குடும்பத்துல மாதம் 2 கண்களாக விளங்கக்கூடியவர்கள் நம்ம யமுனா அம்மா, நம்ம கார்த்தி ஐயா. அவர்கள் இருவருமே நமக்கு திருப்புகழ் நம்மள பாட கற்றுக் கொடுக்கிறாருங்க. அது மட்டும் பாடலுடைய விளக்கத்தையும் நமக்கு அருமையாக
விளக்கம் எடுத்து கொடுத்து அதை எப்படி பாடணும், எந்த நடையில பாடணும் அப்படின்னு நமக்கு எல்லாம் வார வாரம் மாதம் இருமுறை நமக்கு திருப்புகழை பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார்கள். அவர்களையும் சிவத்திரு யமுனா அம்மா, சிவத்திரு கார்த்திகையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்ம வேலுடைய குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் முருகனுடைய தலத்துக்கே நம்ம போகனா கூட போய் நம்ம தலத்தை பத்தி பார்க்க அதனுடைய சிறப்பு என்ன, அந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படி என்று ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம முருகனுடைய தலத்துக்கே போய் சென்று வருகிறோம். அதுக்கு சிறப்பாக நம்ம குடும்பத்துல பதிவிட்டு இருக்கிறாரு நம்ம முருகன் அடிமை சிவத்திரு முத்துக்குமரன் ஐயாவை வருகவர் என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்ம குடும்பத்துல மாத வார இதழ் வேலுண்டை வினையில வார இதழ், அது இணை அடியார்களாக நம்ம ஓவிய செல்வி அம்மா, தேவி கனகாம்மா, நம்ம லதா டிகோர் லதா அம்மா, லோகேஷ் ஐயா, ஸ்ரீராம் ஐயா, லதா வெங்கடேசன் அம்மா, ராகவன் ஐயா, பத்மநாதன் ஐயா மற்றும் சரவணன் ஐயா மற்றும் அடியார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அம்மாவை பற்றி சொல்ல வேண்டும். நம்ம குடும்பத்துல 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாள் 2 நாள் இல்ல, அடியனுக்கு தெரிந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மா வரவேற்புரை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நானா சொல்ல முடியும், அவ்வளவு சிறப்பு விருந்தினர். அவருடைய குரல் வளம் அருமை, தமிழோட உச்சரிப்பு அருமை. மதுரைக்கு அரசி அவங்க சொல்லி முடிக்கல மதுரை அப்படி சொல்லிதான் வள்ளி அம்மான்னு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சிக்கு படி அடுத்ததாக நம்ம வள்ளி அம்மா தான். அவ்வளவு சிறப்பு விருந்தினராக அவர்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அம்மாவுடைய படிப்பு MA ஆங்கிலம், MA சமூகவியல், M.Ed ஆசிரியர் பட்ட படிப்பு படித்தவர்கள். 32 ஆண்டுகளாக பதிம பள்ளிகளில் முதல்வராக பணிபுரிந்தவர்கள். காயத்ரி என்ற ஒரு மாணவியை மாநில அளவில் ஆங்கிலத்தில் முதன்மையாக வந்து முதலிடம் பெற வைத்தவர். ஒழுக்கத்துடன் கூடிய சிறந்த ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லாமல் அவர் மற்ற மாணவர்களை தன் போலவே அந்த கல்வி செல்வங்களுக்கு அந்த கல்வியை உணர்த்தக்கூடியதாகவும் ஒழுக்கம் அறம் அப்படி எல்லாம் விளங்கக்கூடிய அந்த மாணவர்களை அந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய சிறப்பு பேராசிரியர். அது மட்டும் இல்லாம அம்மா வந்து கலை இலக்கிய குழுவில தலைவராக செயல்பட்டு ஆசிரியர்களை வைத்து பட்டிமன்றம், ஆன்மீக சொற்பொழிவு, கும்பாபிஷேக வர்ணனை, திருவிளக்கு பூஜை, அத தன்னம்பிக்கை பேச்சலாக நடத்தி வருபவர். 50க்கு மேற்பட்ட பட்டிமன்றங்களில் பேசியவர். 20 கோவில்களில் ஆன்மீக சொற்பொழிவாற்றியவர். பக்தி பாடல்கள், முருகன் மாநாட்டில் பாடி பரிசு பெற்றவர்கள். மதுரை உலக திருக்குறள் பேரவையில் பட்டிமன்ற பேச்சாளராக திகழ்ந்தவர்கள். மதுரை உலக தமிழ் சங்கத்தில் நூல் மதிப்பீட்டாளராக செயல்பட்டு வருபவர். பாரதி இலக்கிய பேரவையின் செயலாளராகவும் மதுரை மீனாட்சி இலக்கிய பேரவையின் பொருளாளராகவும் செயல்பட்டு வருபவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இந்த மதுரை பொட்டு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில அம்மா வந்து பெரும் பங்கு வகிப்பாங்க. அங்க இருக்கிற அந்த புட்டு திருவிழாவில அவங்களும் போய் அந்த புட்டெல்லாம் கொடுத்து ஒரு சிறப்பு வேலையெல்லாம் செய்திருக்கிறாங்க அம்மா. அது மட்டும் இல்லாம மதுரை பூங்கா முருகன் கோவில்ல அந்த கோவில நவராத்திரி முன்னிட்டு ஆன்மீக சொற்பொழிவுல நிறைய சிறப்பு சொற்பொழிவாக விளங்கக்கூடிய அம்மா அவர்கள். அம்மா வந்து இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினராக நம்ம குடும்பத்துல வந்திருக்கிறாங்க. மதுரை உலகத்தை வந்து சஷ்டி விழாவில் சிறப்பா நடத்தி கொண்டிருக்காங்க அம்மா. உன்னை துதிக்க உன் திருநாமம், உன்னை துதிக்க உன் திருநாமம் என்ற தலைப்புலதான் அம்மா இன்னைக்கு சிறப்பு சொற்பொழிவாக நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று இருக்கரம் கூப்பி அவர்களை வணந்து பணிங்கி வணங்குகிறேன். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். அம்மா மேடை உங்கள் வசம். வருக வருக. சிவா. மிக்க நன்றி அம்மா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு
நான் தருவேன் கோலம் செய் சுங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷா பரபிரம்மா மத்தஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமஸ்தோப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் பரிஷாமே. பௌதமே சதா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையில்லை குழுமத்தைச் சேர்ந்த அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, இதன் தலைவராக திகழும் மாபெரும் ஞான குரு சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களையும் வணங்கி, அறிமுகப்படுத்தியவர் ஆண்டவர் என்பது போல என்னை இந்த குழுவிற்கு அறிமுகப்படுத்திய இசைஞானி சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களையும் வணங்கி, எல்லோரும் இன்புற்று இருப்பது மட்டுமே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற வாக்கிற்கேற்ப இந்த குழுவை 194வது நிகழ்வாக நடத்தி செல்லும் சிவத்திரு பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களையும் வணங்கி, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நமது இல்லத்திற்கு முருகப்பெருமானை அழைத்து காட்சி அளிக்க வைக்கும் முத்துக்குமரன் ஐயா அவர்களையும் வணங்கி, இன்று மிக சிறப்பாக விநாயகர் துதி பாடிய சாந்தா அம்மா அவர்களையும் வணங்கி, மிக சிறப்பாக நால்வர் துதி பாடிய புவனேஸ்வரி அம்மா அவர்களையும் வணங்கி, இந்த குழுவை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு இருக்கும் அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி, அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை முதலில் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன். இந்த அற்புதமான நேரமானது முருகப்பெருமானின் அருளால் தான், அவருடைய குருவருளால் தான் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இதனுடைய முக்கியமான தலைப்பு என்ன என்றால், உன்னை துதிக்க உன் திரு நாமம் என்ற தலைப்பில் மேற்கொள்கின்றேன். நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த வார்த்தை, இந்த வரி எதுல வருது என்பது. அதுக்கு முன்னுக்க உங்க எல்லாருடைய பொற்பாதங்களை வணங்கி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். நம்ம குழுவுல பேசுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் அத்தனை அடியார்களும் 63 நாயன்மார்கள் மாறி அமர்ந்திருந்து கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா நீங்க எல்லாருமே திருப்புகழா இருக்கட்டும், சஷ்டி கவசமா இருக்கட்டும், திருமுருகர் ஆற்றுப்படையா, குமாரஸ்தவமா, கந்தர் அனுபூதியா, கந்தர் அலங்காரமா, எல்லாவற்றிலையும் ரொம்ப ஆழம் கண்டவங்க. நான் உங்க அளவுக்கு என்னால 100க்கு 100 இருக்க முடியாதுங்கிறத நான் முதல்ல அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய சிற்றறிவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் அதை சொல்றேன். எனக்கு முதல்ல ஒரு பயம்தான், என்னமோ பிரேமமா பார்க்கும் எனக்கு ஆசை. சரி இந்த தலைவர் நம்ம கொடுத்துடலாமே. ஏன்னா போன வாரம் நம்ம தலைவர் சஷ்டின் மகிமை பேசினாரு. இந்த சஷ்டி நேரத்துல நம்ம இந்த நாமங்களுடைய பெருமைகளை நம்ம எடுத்து சொல்லலாம். ஏதோ ஒரு ஆசையில சொல்லிட்டேன். அப்புறம் யோசித்தேன், ஆஹா மாட்டிக்கிட்ட வள்ளி அப்படின்னு நினைச்சிட்டு, இவங்க எல்லாருமே ஒவ்வொன்றையும் ரொம்ப சிறப்பா ஆய்ந்து அறிந்த அடிகளார். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஓரளவு அழகா சொல்றேன். ஏன்னா இந்த உன்னை துதிக்க துதிக்க அப்படின்னாலே 2 கைகளையும் கூம்பி நம்ம இறைவனை வணங்கணும், அவரை போற்றி வணங்கணும். அவருடைய போற்றிகள் 108 1008 எத்தனை இருந்தாலும் அவரை வணங்கணும். நம்ம இறைவன் அப்படிங்கிறப்ப, இறைவன் பல வடிவங்கள்ல இருக்காரு. ஆனா அத்தனை வடிவங்களும் ஒன்றாக இறைவன் ஒருவன் தான்.
நம்ம தலைவர் அழகா சொல்வாரு, சிவபெருமானும் முருகனும் ஒன்றுதான் ஒன்றுதான் அப்படின்னு நமக்கு அடிக்கடி நம்ம தலைவர் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா தெய்வங்களையும் நம்ம வாயார துதிச்சு 2 கைய கூம்பி துதிச்சு அவருடைய நாமங்களை நம்ம பாடணும், நாமங்களை சொல்லணும். எத்தனை பாடல்களா இருந்தாலும் சரி, எத்தனை துதிகளா இருந்தாலும் சரி, எத்தனை போற்றிகளா இருந்தாலும் சரி, அத்தனையும் நம்ம சிறப்பாக சொல்லக்கூடியதுதான் நாமங்கள். உன்னை துதிக்க உன் திரு நாமம் சரவண பவனே சரவண பவனே சைலொலி பவனே திரிபுர பவனே திரிபுர பவனே திகழொலி பவனே பரிபுர பவனே பவளொலி பவனே அப்படின்னு நம்ம சஷ்டி கவத்துல வருது. இந்த வரிகள் எது அப்படின்னா, நம்ம இறைவனை முருகனை ஒவ்வொரு விதமாக போற்றி பாராட்டி நம்ம பாடுறோம். இந்த கவசம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மள ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்குது. ஏன்னா இன்றைய சூழல்ல நிறைய பிரச்சனைகள், காலையில இருந்து இரவு வரைக்கும் பிரச்சனைகள் தான் நம்மளை ஆட்கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்துச்சு, தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துச்சு, செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி வந்துச்சு. அந்த செயற்கை நுண்ணறிவுனால நிறைய தீங்குகள் ஏற்பட போகுது. ஏற்கனவே செல்னால நிறைய தீங்குகள் ஏற்படுது. ஆனா இதுக்கும் மேலாக தீங்குகள் எல்லாமே வரப்போகுது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பகைமையை விரட்டணும், அந்த மாதிரி தீங்குகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றணும், நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும், நம்ம அடியார்களை காப்பாற்றணும், ஏன் ஆண்டவனையே நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நமக்கு சஷ்டி கவசம் ஒரு பெரிய மாபெரும் பாதுகாக்கக்கூடிய அரணாக கவசமாக இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த இராணுவ கவசத்தை அணிவிச்சிருப்பாங்க. ஏன்னா எதிரில இருக்கக்கூடிய படைகள்ல அந்த வீரர்கள் இவங்க மேல துப்பாக்கியால குண்டை தொலைச்சாலும் சரி, வேற எதை வச்சு கொன்னாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இறக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு மாபெரும் வலிமையான சக்தி எது அப்படின்னா இந்த கவசம். அந்தக்கு இணையாக என்னைய கேட்டா அதுக்கு மேலாகவே நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது கவசம். அதுலயுமே கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அருமருந்து. ஏன்னா இதை இயற்றியவர் நம்ம தேவ பால சுவாமிகள் அவங்க ஏற்றியிருக்காங்க. இந்த பாடலுடைய பொருள் நமக்கு எளிதாக புரியக்கூடும். இதுல என்ன அந்த சஷ்டி கவசத்துல இருக்கக்கூடிய அத்தனை வரிகளும் எதை சொல்லுது அப்படின்னா, முதல்ல முருகப்பெருமான அவருடைய அழகு, அவருடைய நடை அழகு, அவருடைய முக அழகு எல்லாத்தையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன வினைகள், அதாவது வந்த வினைகள், வரப்போகிற வினைகள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு கவசமா இருக்கும். இது எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். நம்மளை சுத்தி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தூள் தூளாக பறக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆயுதமாக இது இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அந்த முருகப்பெருமான் விதவிதமான வேல்களால நம்மளை காக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இறுதியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பிறவா நிலை அடையணும், நம்ம இறைவனுடைய ஒன்றரை கலக்கணும் அப்படின்னா சஷ்டி கவசத்தை நம்ம காலையிலையும் சாயங்காலமும் எந்த நேரமும் சொல்லிக்கொண்டே இருக்கணும், இல்ல கேட்டுக்கொண்டே இருக்கணும், இல்ல ஒரு படிக்க அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாம், இல்ல மனதளவுல கூட நம்ம அதை பாடலாம். அப்படிங்கிறதா உன்னை துதிக்க உன் திரு நாமம். இந்த முருகப்பெருமான் எப்படி இருக்காரு அப்படின்னா, எழுத்துகளுக்கு எல்லாமே முதன்மையாக திகழ்வது ஆ என்னும் எழுத்து என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த எழுத்து எப்படி முதன்மையாக இருக்கின்றதோ அது போலவே நம்ம முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களுக்குமே முதன்மையாக இருக்கார். மிகவும் இனிமையானவர். எப்போது பக்தர்கள்
வேண்டுகிறார்களோ உடனுக்குடனாக அவர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடியவர் நமது முருகப்பெருமான். அது மட்டும் இல்ல, 100 மடங்கு அஸ்வமேத யாகம் செய்த ஒரு அசுரனுக்கே ஒரு மோட்சம் கொடுத்து அவரை ஆட்கொண்டவர். அதனால தான் முருகப்பெருமான நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதன்மையானவர் என்று சொல்றோம். அது மாதிரி ஏன் சஷ்டி கவசம் எல்லாத்தையும் விட முதன்மையானது அப்படின்னா, நம்ம பாடுறது முருகனுடைய நாமங்களை, துதிகள் எல்லாமே நிறைய இருக்கு. சொன்னது மாதிரி திருமுருகர் ஆற்றுப்படை, கந்த சஷ்டி கவசம், அப்புறம் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், குமாரஸ்தவம், எல்லாமே முருகனுடைய பெருமைகள் எல்லாத்தையுமே சொல்லுது. எல்லாமே சிறப்பானதுதான். ஆனா அவற்றிற்கு எல்லாம் மேலாக திகழக்கூடியது எது அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் என்றால் அது மிகையாகாது. ஏன்னா இன்னைக்கு நடந்தது, நேற்று நடந்தது, நாளைக்கு நடக்க போறது என்று முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது இந்த சஷ்டி கவச பாடல். அந்த வரிகள் ஒவ்வொன்றுமே மிக துல்லியமாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. என்ன இருக்க யான் உனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக. என்ன பரவசமா நம்ம சஷ்டி கவசத்தை பாடுறோம், அதை உணர்ந்து பாடுறோம் இல்லையா? அது மாதிரி ஆடினேன் நாடினேன் ஆதினேன் பூதியை ரொம்ப அழகா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பொருள் அற்புதமாக பாடி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இறைவன் நம்ம ஒவ்வொரு உருவங்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு காவல் காக்கக்கூடிய வேலை படைச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேல் என்றாலே வெற்றி தான். யாரெல்லாம் வெற்றி பெறாங்களோ அவங்க எல்லாருமே முருகப்பெருமான் ஆசி பெறக்கூடிய, ஆசி கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க, இல்லாத ஆசி பெறக்கூடியவராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேல் ஒவ்வொரு உறுப்புகளையும் அது அழகாக சொல்லுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதி செவி இரண்டும் வேலவர் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவில் காக்க. இப்படி எண்ணற்ற வேல்கள் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ஏரியாவையும் நம்மள சொல்லி சொல்லி பாடுறதுனால ஆன்மீக ரீதியாகவே அற்புதமாக ஐயா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த உறுப்புகள் எல்லாமே நம்ம பாடுறதை கேட்டு கேட்டு அது தன்னுடைய செயலை ரொம்ப ஸ்திரமா ரொம்ப வலிமையாக மாற்றிக்கொண்டு நம்மள ரொம்ப சிறந்த ஆன்ம பலம் பெறக்கூடிய வகையில சிறப்படைதான். அப்படிப்பட்ட கவசத்தை நம்ம நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப இதுல நம்ம என்ன அப்படின்னா, எத்தனை முருகனுடைய நாமங்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம சொல்லணும், அந்த நாமங்கள் அருள் ஆசி பெற்றவர்கள் யாராரு, அந்த முருகப்பெருமான் எப்படி விதவிதமான கோலங்கள்ல விதவிதமான அருளாளர்களால வழங்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கிறப்ப யாரு உண்மையான முருக பக்தர் அப்படின்னு கந்தபுராணம் சொல்லுது. அதாவது தெளிவான அறிவு, நல்ல ஞானம், இடைவிடாத நாமங்களை சொல்லக்கூடியவர், அடுத்தவருக்கு தீங்கு செய்யாதவர், அடுத்தவர் மேலே கருணை கொண்டவர், இரக்கம் கொள்ளணும். நம்ம பூமியில 84 லட்சம் உயிரினங்கள் வாழுது. நம்ம மனிதனுக்கு மட்டும் அல்லாது எல்லா உயிரினங்களுக்கும் கருணை செய்யக்கூடியவர் எவரோ அவர்தான் சிறந்த முருக பக்தர், அவர்தான் முருகன் அடியார். அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்ம வேலுண்டு வினையிலே குழுமத்துல இருக்கிற அத்தனை அடியார்களுமே மாபெரும் சிறந்த முருகன் அடியார்கள், முருக பக்தர்கள் அப்படின்னு கந்தபுராணம் சொல்லுது. அது மாதிரி ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொன்னோன்னு வைங்களேன், ரொம்ப அழகா இருப்போம். இப்ப பட்டிமன்றம்லாம் நம்ம போறோமா, பார்த்தோம்னா விதவிதமா லேயரா அவங்க அப்ளை பண்றாங்க, முகம் அழகா இருக்கணும் செய்யணும்னு. ஆனா நம்ம அருளாளர்கள்,
நம்ம வேலுண்டு வினையில்லை குழுமத்தை சேர்ந்த அடியார்கள் ரொம்ப அழகா மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து ஒரு அழகா தூண்டு ஊதி வச்சாலே அந்த திருநீற்று கீற்றானது ஒரு மாபெரும் முருகனுடைய அழக பிரதிபலிக்கக்கூடிய வகையில இருக்கு. ஏன்னா அவங்க நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்காங்க. அப்ப இந்த மந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னா ரொம்ப வசீகரமா அழகா எந்த விதம் இதுவும் காஸ்டியூம்ஸும் அப்ளை பண்ணாம ரொம்ப அழகா இருப்போம். சரி, அடுத்து என்ன? நமக்கு செல்வ வளம் வேணும். எப்ப நமக்கு செல்வம் கிடைக்கும்? நம்ம ஓம் ரகன பவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொன்னோம்னாலே நமக்கு செல்வ பலம் கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ நேத்து தான் சம்பளம் வாங்கிட்டு வந்தாரு, அதுக்குள்ள காசு எங்க போனதுன்னே தெரியல. நம்ம பட்டுக்கோட்டையார் பாரம்பரிய கையில வாங்கினேன், பையில போட்டேன், காசு போன இடம் தெரியலேன்னு பாடுற மாதிரி நம்ம இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இதுக்கும் வீட்டுல எல்லாரும் சம்பாதிக்கிறோம், ஆனா ஒரு பைசா கூட வீட்டுல தங்க மாட்டேங்குது. அப்ப அந்த பணம் தங்கணும், நம்ம பணம் நம்மளோடய சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? எந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உச்சரிக்கணும். ஓம் ரகன பவ, ஓம் ரகன பவ அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம வீட்டுல செல்வ செழிப்பு, செல்வம் நம்மகிட்டயே தங்கி இருக்கும். அது மாதிரி ஐயோ எங்க வீட்டுல எங்க மாமனாருக்கு அவ்வளவு ஒரு வியாதி, என் நாத்தனாருக்கு இவ்வளவு ஒரு வீட்டுல போனோம்னா அத்தனை வியாதியும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி நோய் நொடி நிறைய இருக்கு, ரொம்ப நீண்ட நாள் நோய் தீராம இருக்கு. நான் எவ்வளவோ மருத்துவம் பார்த்துட்டேம்மா, என் பிள்ளையருக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னா ஓம் ஹன பபச, ஓம் ஹன பபச இந்த மந்திரத்தை மட்டும் 12 முறை இல்லாட்டி 32 முறை, அதுவும் இல்லையா 108 முறை நீங்க உச்சரிங்களேன். உச்சரித்து முடிச்சதுமே நோய் இருக்கிற இடம் இல்லாம நம்மளை விட்டு போயிரும். சரிப்பா, இதெல்லாம் ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க. அழகா இருக்கணும், செல்வம் சேரணும், நோய் நொடி இல்லாம இருக்கிறதுக்கு மந்திரங்கள் சொல்லிட்டீங்க. இப்ப என்னை சுத்தி எங்க திரும்பினாலும் பகையாளிகள் இருக்காங்க, நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய எதிரிகள் நிறைய இருக்காங்க. அப்ப அவங்கள நான் எப்படி அழிக்கிறது அப்படின்னா ஓம் நபவ சரண, ஓம் நமப சரண அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும். நம்ம கிட்ட எந்த ஒரு எதிராளிகளும் இருக்க மாட்டாங்க, பகைவர்களும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் துள்ளி குதித்து ஓடும் வேல் போல ஓடி போயிடுவாங்க. அடுத்து நம்ம எல்லா உயிரினங்களையும் நம்மளை விரும்பணும், நம்மளும் மற்ற உயிரினங்களை விரும்பணும், அதுக்கு தொண்டு செய்யணும். அப்படின்னா ஓம் பவச வரக அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே போதும். எல்லா உயிர்களுக்கும் நம்ம அன்பு செலுத்துவோம், எல்லா உயிர்களும் நம்மள அன்பு செலுத்தும். ஏன்னா ஒரு காலத்துல நாயெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், பாதுகாப்புக்காக வச்சிருந்தோம். நன்றி உள்ளதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா நாயைத்தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் நாய்களுக்கே ஒரு இல்லத்தை உருவாக்கி இருக்கு. அப்ப அந்த நாய்களை யார் பாதுகாக்கிறது? நம்ம தெரு நாய்களோ வீட்டு நாய்களோ எல்லாத்தையும் நம்ம வச்சு வளர்த்து ஒரு காலத்துல அதை நம்ம மனிதர்கள் ஒருத்தரா வச்சு நம்ம அன்பா பழகணும். அப்படிப்பட்ட உயிரினங்களுமே மடியக்கூடிய சூழல்ல நம்ம அந்த உயிரினங்களை நம்ம விரும்பி அதுக்கு உணவளித்து அதனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை நம்ம உதவி செய்யணும். அப்படின்னா அதுக்கான மந்திரம் இதுதான், ஓம் பவசர ஹன, ஓம் பவசர ஹன அப்படின்னு உச்சரித்தாலே போதும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முறைனாலும் உச்சரிக்கலாம், குறைந்த அளவு 12 முறை, அதுக்கு மேல எவ்வளவு நாள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து நம்மளை சுத்தி எந்த நேரம் பாருங்களேன், ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு தீமை நம்ம அண்டிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த தீமையில நம்ம அகற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓம் வசரகன பவ, ஓம் வசரகன பவ அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்மள இருக்கிற தீமைகள் பூராமே அகன்றும். இத பத்தி நம்மளுடைய அருளாளர்கள், ஆன்மீக பெரியோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வசிஷ்டர் சொல்றாரு, அதாவது இந்த நாமங்களானது மிகவும் மகிமை வாய்ந்தது. இந்த மகிமையை எவர் ஒருவர் புரிந்து அதை அறிந்து அதை செயல்படுத்துகிறார்களோ, அதை உச்சரிக்கிறார்களோ, அதை உச்சாடனம் செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள்.
அவர்கள் யாரு அப்படின்னா அவர்கள் அனைவருமே இறை அருள் பெற்றவர்கள் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். அது மாதிரி நம்ம பிதாமகர் பீஷ்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நம்ம இறைவனை ஈடுபாட்டோட வணங்கணும் அப்படின்னா நமக்கு இறைவன் அருள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னு பிதாமகர் பீஷ்மர் சொல்றாரு. அப்ப ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு, அதாவது முக்தியில யாரு ஈடுபாடு கொண்டிருக்காங்களோ, பக்தியில யாரு ஈடுபாடு கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா முக்தி கிடைக்கும். ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா குரு ஆசி பெற்றவர்களாக இருப்பாங்க, உத்ராட்சம் அணிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க எப்பயுமே அந்த மந்திரங்களை இந்த ஆசிரியர்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி திருப்ப 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 அது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல அதற்கு ரொம்ப ஒரு மகிமை கூடும். அதாவது இந்த உடல் இருக்கும் போதே, நம்ம உடல் இருக்கும் போதே இறைவனுடைய நாமங்களை வாயை திறந்து நம்ம உச்சரிக்க உச்சரிக்க இறை அருள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம நாமங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, காக புஜண்டர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முக்தி என்பது முருகப்பெருமானை கண்ணால காங்கணும். நம்ம என்ன செய்யறோம், கோயிலுக்கு போனோம்னா கண்ணை மூடி முருகா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றோம். அது தவறு. கண்ணை நல்லா திறந்து முருகப்பெருமான மனசார மனம் குளிர கண்ணு நிறைய முருகனை பார்த்து நம்ம வேண்டணும், அவரோட பேசணும், அவர் மீது பாடல்கள் பாடணும், அவரோட உரையாடல் பண்ணணும், அவரோட இனிமையா பேசணும். நம்ம ஆண்கள்லாம் பாருங்களேன், கோயிலுக்கு போனாங்கன்னா ஒரே ஒரு தடவை நல்ல சாமியை திருப்தியா பார்த்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா ஒரு முறை பார்த்தா 100 முறை பார்த்த மாதிரி அப்படி ஆண்கள் இருப்பாங்க. ஆனா நம்ம பெண்கள் கோயிலுக்கு போறோம்னு வைங்களேன், ஒரு தடவை பார்த்துட்டு 10 தடவை பார்த்தாலும் 100 தடவை பார்த்தாலும் ஐயோ முருகா என் கூடயே இருக்க மாட்டியா, என் வீட்டுக்கே வர மாட்டியா அப்படின்னு நம்ம முருகப்பெருமான அப்படி ரொம்ப ஆசையா பார்க்க பார்க்க சலிப்பே ஏற்படாது. ஏன்னா புன்னகை தவளும் முகத்தோட இருக்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான். அப்படி அந்த முருகப்பெருமானோட நம்ம பேசி அவனை இனிமையா கவர்ந்து இனிமையான பாடல்களா பாடி அவரை துதிச்சோம் அப்படின்னா அதுவே மிக மிக சிறந்ததாக இருக்கு அப்படின்னு அந்த காக புஜண்டர் என்கிற ஒரு முனிவர் அழகா சொல்றார். சரி, நம்மளுடைய சுப்பிரமணியர் அவர் ஒரு சிவ யோகத்துல அழகா சொல்றார், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய பாடெல்லாம் பாட வேண்டாம், நீங்க ஒண்ணுமில்ல 3 எழுத்து மந்திரம் குமாரா குமாரா அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும், இந்த மனிதனாகிய ஜீவாத்மா ஆனது முருகப்பெருமானாகிய பரமாத்மாவை எளிதில் இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாலமாக இருக்கு. ஏன்னா மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில அவன் படும் வேதனைகளோ துன்பங்களோ அளவற்றது. அதாவது சொல்லுவாங்க இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும், ஆனா துன்பமே கதியா ஒரு குடும்பத்திலேயோ ஒருவருக்கோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நாமங்கள் தான் முழு முதற் கடவுளாக, நாமங்கள் தான் முழு பொறுப்பாக இருந்து அவங்களுக்கு உதவும், அவங்களுடைய துன்பங்களை தகர்ப்போம். அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், குமரா குமரா குமரான்னு சொல்லிட்டே இருந்தோம்னா போதும், நம்மளுடைய ஆன்மா ஆனது முருகப்பெருமானின் திருவடிகளை அடைஞ்சு நம்மள அவர் என்ன செய்வாரு, ஆட்கொள்வாரு. அது மட்டுமா, நம்ம அப்பர் பெருமான் தேவாரத்துல அழகா சொல்லியிருக்காரு, முக்தியாக ஒரு தவம். நம்ம கடவுள் ஒருவர் தான், அவரு என்னை கைவிட மாட்டார், நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பின கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. அவருடைய நாமங்கள் நமக்கு தெரிஞ்சத பாடல்களை கீர்த்தனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப மோட்சத சாதனங்கள் அப்படின்னு ஒரு பெரிய மாபெரும் கருவிகள் இருக்கு. அந்த மோட்சத சாதனங்கள் அப்படின்னா என்னம்மா, திடீர்னு ஒரு புதுசா வார்த்தை சொல்றீங்களே அப்படின்னு. ஒண்ணும் இல்லை, நம்ம மோட்சத்துக்கு போகக்கூடிய வழிகாட்டக்கூடிய கருவிகள் என்ன அப்படின்னா பிறரிடம் அன்பு செலுத்தணும்.
இறைவனை மனசால வணங்கணும். அடிகளாருக்கு எந்த நேரமும் தொண்டு செய்யணும். ஆண்டவனை விட அடிகளாருக்கு எவ்வளவு தூரம் நம்ம தொண்டு செய்ய செய்ய நம்ம இறைவன் நம்மளை ரொம்ப ஆட்கொண்டு பாதுகாப்பாரு. அப்படிப்பட்ட அந்த அருளாளர்களுக்கு வேண்டிய உதவிகள், உணவு கொடுக்கறது, சத்திரம் வைத்து அவங்கள பாதுகாப்பாக தங்க வைக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, இப்படி நம்ம செய்யற எல்லா செயல்பாடுகளும் அருளாளர்களுக்கும் அடியார்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு தொண்டு தான் மாபெரும் தொண்டு. அப்ப அந்த எல்லாமே சேர்ந்ததுதான் மோட்ச சாதனங்கள். இது அதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு ஆதிசங்கரர் அழகா சொல்றாரு. நம்ம பாம்பன் சுவாமிகள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2 வார்த்தை தான் அவர் சொல்றாரு. நீங்க எதுவுமே உச்சரிக்க முடியலையா, வேலும் மயிலும், இந்த 2 வார்த்தையும் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, அந்த இம்ங்கிற வார்த்தைய நம்ம உச்சரிக்கும் போது அதனுடைய ஓசைய நம்ம குறைத்து நம்ம உச்சரிக்கணும். அப்படி உச்சரித்தால் அதனுடைய மடங்கு பலன் நமக்கு பன்முகமா இருக்கும். நம்ம நிறைய ஞானிகள் பார்த்திருக்கோம், நிறைய சித்தர்கள் பார்த்திருக்கோம், யோகிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, நல்ல விரதம் இருந்து இறை தொண்டு செஞ்சு எந்த நேரமும் பகவானின் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அதனால அவங்க எளிதில இறைவனை போய் அடையிறாங்க. அதனால நம்ம சித்தர் சமாதிகளுக்கும், நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் கோயிலுக்கு போகிறப்ப சித்தர் சமாதிகளையும் ஞானிகளையும் பார்த்து அவங்களுடைய அருளாசியை பெற்று வந்தோம்னா நமக்கு ரொம்ப சிறப்பான செல்வ வளம் நம்ம எதிர்பார்க்கிற அத்தனையும் கிடைக்கும். ஒண்ணுமில்லப்பா, எனக்கு எப்ப பாரு ஏதாவது ஒரு வேணா, இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு போகுது, இங்கிட்டு வந்தா அங்கிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறோமா, அது பூரா தீரணுமா, நம்ம அடியார்கள் செய்யற மாதிரி, நம்ம குருநாதர் சொல்ற மாதிரி வேல்மாறல் வச்சு வேல்மாறல் நம்ம பாடி அந்த வேலுக்கு நம்ம அபிஷேகம், அர்ச்சனை, தீபாரதனை கண் குளிர காமிச்சாலே போதும். அது மட்டுமில்ல, வேல்மாறலும் படிக்கணும், திருப்புகளும் படிக்கணும். ஏன்னா எனக்கு வேல்மாறல் அப்படின்னாலே நம்ம தலைவர் நம்மளுடைய அடியார்கள் ஞாபகம் வரும். அடியார்கள்லாம் குழந்தை மாதிரி என்ன செய்வாங்க, எல்லாரும் வேலை அலங்கரிச்சு அப்படியே அழகா காமிப்பாங்க வேல்மாறல் நடத்துறப்ப. அது மாதிரி இதுல கூட நம்ம பேப்பர்ல வரைஞ்சி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சாலே போதும்னு நம்ம குருநாதர் சொல்றாரு. அதைத்தான் பெரிய பெரிய ஞானிகள் சொல்றாங்க, பெரிய பெரிய அருளாளர்கள் சொல்றாங்க. எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் முருகப்பெருமான். எங்க இருந்து நீ வேண்டுனாலும் என்ன வேணும்னு கேட்டாலும் கண்ணு முன்னுக்க ஓடோடி நமக்கு இருப்பாரு. சரிப்பா, இந்த மந்திரங்களை நம்ம எப்படி உச்சரிக்கலாம், அதுக்கு நமக்கு எத்தனை மடங்கு பலன் கிடைக்கும் இல்லையா? நம்ம எப்பயும் ஒரு விதை விதைச்சோம்னா அதுக்கு 100 விதைகள் கண்டிப்பா வரணும், வெள்ளாம வரணும், அப்பதான் நம்ம அதை நம்புவோம். அது மாதிரி நம்ம இந்த மந்திரங்களை எத்தனை தடவை நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னா, நம்ம வாயால உச்சரித்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பலன். அதையே சத்தம் இல்லாம அமைதியா உச்சரித்தோம் அப்படின்னா ஒண்ணுமில்ல, முருகா சரணம், கந்தா சரணம், கடம்பா சரணம், வேலும் மயிலும், வேலுண்டு வினை இல்லை, ஏதோ ஒண்ணு நம்ம சொன்னோம்னா அது 10 மடங்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த உதடுகளை அசைச்சு சொன்னோன்னு வைங்களேன், அது 100 மடங்கு பலன் தரும். அந்த நாமங்களை சொல்றப்ப 100 மடங்கு நமக்கு பலன் தரும். அதையே மனதுக்குள்ள அந்த இறைவனை, அந்த முருகப்பெருமான நம்ம இதயத்துல நிறுத்தி வச்சு அமைதியாக அவருடைய போற்றிகளை, அவருடைய பாடல்களை, அவருடைய துதிகளை நம்ம பாட பாட அது எப்படி 1000 மடங்கு நமக்கு பலனா கிடைக்கும். அப்ப நம்ம எந்த நேரமும் நம்ம அமைதியா இருந்தா தானே ஏதாவது ஒரு நினைப்பு நமக்கு வருது, ஏதாவது ஒரு துன்பம் வருது. அப்ப அந்த துன்பங்கள் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மந்திரங்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படினாலும் நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு கண்டிப்பா இருக்கும். இதைத்தான் பாம்பன் சுவாமிகளும் சொல்றாங்க. நமக்கு செல்வ வளம் வேணுமா, செல்வம் நமக்கு சேர்ந்து இருக்கணுமா, நமக்கு நிறைய உழைக்கிறோம் ஆனா நமக்கு என்ன ஒரு சம்பளம் கூலி கிடைக்க மாட்டேதே அப்படின்னு வருந்தணும் அப்படின்னா
நம்ம என்ன சொல்லணும்? குமாரஸ்தவம் பாடணும். பொருள் உணர்ந்து குமாரஸ்தவம் பாடணும். அப்படி நம்ம குமாரஸ்தவம் பாட பாட முருகப்பெருமான் அருள் வந்து நமக்கு அள்ளி கொடுக்கும் அமுத சுரபியாக நமக்கு திகழ்வாரு. அது மட்டும் இல்ல, நமக்கு செவ்வாய் தோஷம் ஒண்ணு, ஒரு பெரிய தோஷத்தை வச்சே இந்த மணமகள் மணமகனை கழிப்பாங்க இந்த ஜோசியர் எல்லாம். உண்மையிலேயே ஜோசியம் சனி பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, அதெல்லாம் நம்ப வேண்டாம். நம்ம எல்லாம் முருகன் அடியார்கள். முருகா அப்படின்னு ஒரு நாமத்தை எப்படி சொல்றோமோ அது ஒன்னே நமக்கு பெரிய ஆயுதமா கவசமா இருந்து நம்மள பாதுகாக்கும். அப்ப நம்ம இந்த குமாரசவம் சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்தவித கடன் தொல்லை இருக்காது, கடனே வராது. 100க்கு 100 கடன் வாங்கும் நிலைமை நமக்கு ஏற்படாது. அதுல நல்ல நம்பிக்கை எனக்கெல்லாம் இருக்கு. அது மாதிரி இப்ப நாம கீர்த்தனம் சொல்றோம், போற்றிகள் சொல்றோம். அப்ப அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாம கீர்த்தனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இறைவனுக்கும் உரிய பண்புகள், அவங்களுக்குரிய அந்த தன்மைகள், அவங்க என்னென்ன விதத்துல நமக்கு உதவி செய்வாங்க, எந்தெந்த கவலைக்கு எந்த இறைவனை நம்ம வணங்கணும், அப்படி வணங்குறப்ப நம்ம என்ன நாமத்தை சொல்லணும், அதை பாடல்களாக ஏற்றி அதை இசையோடு சேர்ந்து பாடி, அப்படி இசை தெரியல அப்படின்னா நமக்கு தோன்ற ராகத்துல நம்ம அழகாக அதை பாடணும் அப்படின்னா அது என்னன்னா நாம கீர்த்தனங்கள். இறைவனுடைய பெருமைகளை பத்தி பேசுறது பாடுறதுதான் நாம கீர்த்தனங்கள். அது ரொம்ப சிறப்பாக நம்ம வேலுண்டு வினையிலே குழுமம் அற்புதமாக வார வழிபாடு செய்யறாங்க, நாள்தோறும் வழிபாடு செய்யறாங்க. அதுலயும் நம்ம வசந்தா அடிகளா இருந்து குட்டி குட்டி குழந்தைகளை ஞான குழந்தைகளாக உருவாக்கி திருப்புகள் பாட வைக்கிறாங்க. அப்படி எல்லா அடியார்களும், நம்ம குழுல இருக்கிற அடியார்கள் எல்லாருமே உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வேலுண்டு வினையிலே குழுமம் போன்ற முருகனே அடித்தளமாக கொண்டு செயல்படக்கூடிய அத்தனை குழுக்களுக்கும் நம்ம அடிகள் அத்தனை பேரும், அடிகளார்கள் அத்தனை பேரும் செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்ம இந்த நாமங்கள் பாடுறதும் பேசுறதும் நம்ம இறைவனுடைய துதிகளை வணங்குறதும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வயசாயிருச்சே, நம்ம என்னத்தை பாடுறது, என்னத்தை படிச்சு என்னத்தை வாழ போறோம் அப்படின்னு கூட நம்ம இத்தனை நாள் இன்று வரைக்கும் இவ்வளவு சிறப்பா எவ்வளவு அழகா எத்தனை பேர் பாருங்களேன் சீரியலை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சமையலறையில சமையல் தான் நமக்கு அரண்மனை மாதிரி இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா அன்பா நம்ம இந்த ஒரு சத்சங்கத்தை, ஒரு இறைவனுடைய நாமங்களை, இறைவனை பத்தி உன்னை துதிக்க உன் திருநாமம், அந்த இதை பத்தி நம்ம ரொம்ப ஆய்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னா, ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நாம் பெற்ற பேரு என்றால் அதுக்கு மிகையே கிடையாது. அதனால நம்ம வயசானவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த நாமத்தினாலும் முருகா சரணம், குமரா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், கடம்பா சரணம், என்ன உங்க வாய்க்கு வருதோ அதுதான் முருகப்பெருமான். உங்களை என்ன பேச வைக்கிறாருன்றதை அவர் தான் டிசைட் பண்றாரு. நம்ம கையில எதுவுமே கிடையாது. நானும் போன வாரம் இன்னும் நம்ம பேசுவோம் நான் நினைக்கவே இல்லை, ஆனா இன்னைக்கு பேசுறோம் இல்லையா? அதே மாதிரி ஐயா பேசுறப்ப நம்மளும் எப்படியா சசிக்கு முன்னுக்க இதை பத்தி பேசணும் வள்ளி அப்படின்னு நான் நினைச்சதான் தாமதம். உடனே பிரேம அம்மா எனக்கு உடனே போன் அடிச்சுட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, முருகப்பெருமான வணங்கக்கூடியவங்களுக்கு 100க்கு 100 முருகன் அருள் செய்வார், நினைத்ததை நடக்க வைக்க செய்வார், அதுக்கான வழிமுறைகளை கொடுப்பார். அந்த வழிமுறைகளை பிடிச்சுக்கிட்டு நம்ம கவனமா செயல்படணும். அப்படி செயல்பட்டோம்னா நம்ம ரொம்ப வெற்றியாளராக, ரொம்ப சிறந்தவராக, நம்ம சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடியவராக இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகமானது நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கு, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கு, நல்ல அருளாளர்களை கொடுத்துருக்கு, நமக்கு நல்ல அவயங்களை கொடுத்துருக்கு. நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நாமங்களை பாடி எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் பிள்ளை மட்டும் படிக்கணும், என் பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் ஆகணும், அவனுக்கு மட்டும் வேலை கிடைக்கணும், அவனுக்கு மட்டும் பதவி உயர்வு வேணும், அப்படிலாம் நம்ம வேண்டவே கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றதுலயே நம்ம எல்லாருமே வந்துருவோம். அப்படி இருக்கப்ப நமக்கு தனித்தனியான கோரிக்கை எதுவுமே கிடையாது. அப்படி முருகப்பெருமான் நம்மளை தனியாக ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் ஜெயிண்டா படைக்கவே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் உதவணும்
அப்படிங்கிற தன்மையில தான் நம்மள முருகப்பெருமான் படைச்சிருக்காரு. அப்படி இருக்கிறனால நம்ம டெய்லி காலையில எழுந்திரிச்சதும் முருகா நன்றி, எல்லாரும் நிம்மதியா தூங்கி நல்ல நிம்மதியா எந்திரிச்சிட்டோம், எங்களுக்கு நல்ல மன நிம்மதி உடல் நிம்மதி எல்லாமே நீ கொடுத்த, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இரவு படுக்க போறப்ப நம்ம இறைவா இன்று பூரா ரொம்ப சிறப்பா கொடுத்த, இன்னைக்கு இரவு எல்லா மனிதர்களும் எந்தவித உடல் வலி இல்லாம, இந்த மனமும் வலி இல்லாம நிம்மதியான உறக்கத்தை நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து அவர்களை ஆட்கொள்ளணும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமான நம்ம வேண்டினாலே போதும். இதை விட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, முருகப்பெருமான நம்ம சொந்த கடவுளை ஆக்குறதுக்கும் நமக்கு வழிமுறைகள் இருக்கு. ஏன்னா நம்ம அருளாளர் பூராமே சொந்த கடவுளை ஆக்கிட்டாங்க, இனி யாரும் ஆக்க போறது கிடையாது. ஏற்கனவே அவங்கவுங்க வீட்டுல முருகன் சொந்த கடவுளா இருக்காங்க. இருந்தாலும் 1-2 பேர் தவறி இருந்தா அவங்களுக்காக சொல்றேன், அவங்க முருகனை சொந்த கடவுளை ஆக்கணும் அப்படின்னா திருப்புகளை வேல்மாறல படிச்சாலே போதும், முருகன் நமக்கு சொந்தமாயிருவார். நம்ம போய் சிலையெல்லாம் செஞ்சு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது 2 திருப்புகளும் வேல்மாறலும் நம்ம படிச்சோம்னாலே போதும், முருகன் நமக்கு சொந்தம் ஆயிடுவாரு. அது மாதிரி பாடல்கள் நம்ம பாடணும், அற்புதமான பாடல், அது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை வளர்த்தாய், தாயாய் நின்று பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை வளர்த்தாய், குருவாய் எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாய் நின்று நல்லிசை தந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் அப்படின்னு பாடி மனசார பாடினாலே போதும், முருகன் நமக்கு நம்மள ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறாரு. அப்ப நம்ம வாயார பாடணும், அதையுமே பாடுறாங்க. வாயார பாடி மனமாற நினைந்து, வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடவே எந்தன் வாழ்நாளில் இன்பம், தூயா மருகா மாயோன் முருகா, தூயா மருகா மாயோன் முருகா, உன்னை தொழுவது ஒன்றே இங்கு யான் பெற்ற இன்பம், உன்னை தொழுவது ஒன்றே இங்கு யான் பெற்ற இன்பம், நீ எல்லாம் தெய்வம் இல்லை அப்படின்னு அவ்வளவு அழகா நம்ம முருகனை பாடணும். அப்படின்னா நமக்கு இறைவன் நமக்கு எந்த நேரமும் நமக்கு உற்சவத்தையும் எல்லா வழிமுறைகளையும் நமக்கு தருவார். இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு இதுவுமே இறைவனால் படைக்கப்பட்டது, இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுல சிவபெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய திருமணம் நடக்கவும் இந்த பூமியானது எப்பயுமே சமமா தானே இருக்கணும். ஆனா ஒரு சைடு என்ன ஆயிடுது, சாய்ந்து ஒரு பள்ளமா இருக்கு. உடனே என்ன சொல்றாரு, உலகம் சமநிலை பெறணும் அப்படின்னு உடனே அகத்தியரை அனுப்புறாரு. அப்ப அகத்தியருக்கு ரொம்ப வருத்தம், என்னன்னா நம்ம சிவபெருமான் திருமணத்தை பார்க்க முடியாதே அப்படின்ட்டு உடனே அவர் சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு. சிவபெருமானே, நான் உன்னுடைய திருமணத்தை பார்க்கணும், நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்க உன்னுடைய திருமண காட்சியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிவபெருமானும் சரின்னு சொல்லிட்டாரு. இவர் அகத்தியர் என்ன செய்யறாரு, போய் அந்த சமமான பகுதியில நிக்கிறாரு. அப்படி நிக்கிற அந்த பகுதியில அவரு கண்டிகை முருகன் கோயில் அப்படிங்கிற கோயில்ல அவர் நிக்கிறப்ப சிவபெருமான எண்ணி நினைக்கிறாரு. அந்த திருமண காட்சி அவருக்கு கிடைச்சது அவருக்கு மகிழ்ச்சி. அது மட்டுமா, ஐயோ அப்பனை மட்டும் பார்த்தோமே, பிள்ளைய பார்த்தா நல்லா இருக்குமே, நமக்கே அப்படிதானே, இன்னொரு தடவை பார்த்துருவோமே காட்சிய அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அது மாதிரி இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, திருப்பி முருகப்பெருமான நம்ம அவருடைய காட்சியை காங்கணும் அப்படின்னு அவர் என்றதுக்குள்ள முருகப்பெருமான் தாய் தந்தையரோட இணைஞ்சு அவருக்கு காட்சி அளித்தார். அப்ப அற்புதமான ஒரு முருகப்பெருமான நம்ம என்னன்னாலே நம்ம முன்னுக்கு காட்சி அளிக்கக்கூடியவராக இருக்காங்க. அதே மாதிரி குமரகுருதாசர், அவர் ஒரு மாபெரும் முருகன் அடிமை. அவர் பாம்பன்ல இருந்து வாரார், நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். அவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம யாத்திரை செல்லலாம், ஒவ்வொரு இடமா போய் இறைவனை வணங்கணும்,
நம்ம எப்படி காசி யாத்திரை போறோமோ அது மாதிரி அவரு யாத்திரை போகணும் அப்படின்னு கிளம்புறாரு. அப்படி கிளம்புறப்ப காமாட்சிமன் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எல்லாம் பார்த்துட்டாரு. பாக்குறாரு அவர் கையில காசு கம்மி. ஏன்னா அவர் சத்திரத்துல தங்கி அங்க கிடைக்கிற உணவை வாங்கி சாப்பிட்டுட்டு கோவில்கள்ல தரிசனம் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில கையில காசை பாக்குறப்ப கொஞ்சமா இருக்கு. உடனே அவரு சரி நம்ம காசு தீரக்குள்ள ஊர் போய் சேரலாம், அது எல்லாரும் நினைக்கிறதான். அது மாதிரி இவரு நினைச்சு ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்காரு மற்ற கோயில்களை பார்க்காம. அப்ப பாத்தீங்கன்னா நல்ல தேஜஸோட நல்ல உயரமான ஒரு இளைஞன், பார்க்க அப்படி ஒரு அழகு. அது தலையில பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பொன்னால் ஆன துண்ட ஒரு இதா கட்டி, தலைப்பாக மாதிரி கட்டி அப்படியே சந்தனமும் ஜவ்வாதும் மணக்க ஐயா கிட்ட தொட்டு, ஐயா தாங்கள் யார், எங்க வந்தீர்கள், எங்க போனீர்கள், ஏன் அதற்குள் கிளம்பி விட்டீர்கள் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் முருகப்பெருமானுக்கு அடிமையா இருந்து அவரை பற்றி பாடல்கள்லாம் பாடி இதெல்லாம் செஞ்சேன். இதே மாதிரி எல்லா கோயில்களுக்கும் போய் அங்க இருக்கிற முருகன்களாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். கையில காசு தீந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லவும் அவர் சொல்றாரு, ஐயா தாங்கள் குமரக்கோட்டம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுவும் ரொம்ப இனிமையா அன்பா அழகா கேட்கிறாரு. உடனே அவர் சொன்னாரு, இல்லையே அப்படின்னு. உடனே வாங்க என் கூட வாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னுக்கு போகவுமே இவர் உடம்புல அப்படியே அந்த முருகப்பெருமானுடைய அருள், அவர் உடம்புல இருக்கிற அத்தனை வாசுகள், அந்த சந்தனமும் ஜவ்வாது மணக்க இவர் தலையில அந்த கிரீடம்லாம் அமர்ந்த மாதிரி அவருக்கு மெய் சிலிர்த்து, அவர் பின்னுக்கே தன்னை அறியாமையே, மாயம் இல்ல மந்திரம் இல்ல பில்லி சூனியம்லாம் இல்ல, அவர் கூப்பிடும் அவர் பின்னுக்கு அப்படி போறாரு. போகவும் இதுதான் கோபுரம், இதுக்குள்ள கோயில், இதை ஒட்டி அதற்குள்ள கோயில் இருக்கு, நீங்க போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு உள்ள போனதுமே முருகப்பெருமான் அவருக்கு காட்சி அளித்தாலாம். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஏன்னா கருவறையில இருக்கிற தெய்வம் கோபுரத்திலையும் குடியிருக்கு. அதனால நம்ம கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாலே நம்ம கருவறைக்கு சென்று நம்ம இறைவனை வணங்கினா அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம அருளாளர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி முருகா அப்படின்னு அந்த 3 எழுத்த மூச்சா கொண்டு ஒரு முருக பக்தர் இருந்தார். அவரு முருகனுக்கான கைங்கரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கைங்கரியம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பூஜைக்கு தேவையான பொருளை எடுத்து கொடுக்கறது, அந்த வளாகத்தை சுத்தம் பண்றது, அந்த அபிஷேக நீரை எடுத்து நம்ம வெளியில கொட்டுறது, இந்த மாதிரி செயல்களை செய்கிறவர். ஆனா அவரு எந்த வேலை செஞ்சாலும் முருகாங்கிற வார்த்தை உச்சரிக்காம இருந்ததே கிடையாது. அவருக்கு ஒரு மகன் கந்தன்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கும் இதே சொல்றார், முருகப்பெருமானுடைய பெருமைகளை படுக்கிறப்ப ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லியே வளர்க்கிறார். அப்படி இருக்கிறப்ப அந்த கந்தனுக்கு ஒரு ஆசை, என்னடா அப்பாவுக்கு மட்டும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு, நமக்கு காட்சி தர மாட்டேறாரு, நம்மளும் விடாது நம்ம என்ன செய்யறோம், வணங்கிக்கிட்டே இருக்கோம், அவருடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்கோம், நமக்கு ஏன் இன்னும் நமக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு முருகனை எண்ணிக்கிட்டே அவர் கவலையோட கைங்கரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு திடீர்னு வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறார். கொடுத்தா அவருக்கு சந்தோஷம். எப்படி நமக்கு விரும்பினவங்க வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு ஆடி ஓடி பரப்போமோ, என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணுமே தெரியாது, ஒரு தண்ணி கொடுக்க கூட நம்ம மறந்துடுவோம். ஏன்னா அவங்கள கண்ட ஒரு அன்பு, பாசம், கருணை, அவ்வளவு ஒரு தோழமையோட இவர் உடனே, ஆஹா முருகா நான் இவ்வளவு நாள் உன்னை வேண்டி கேட்டேன், இன்னைக்கு நீ காட்சி கொடுத்துருக்க, ஆனா ஒரு நிமிஷம் இரேன், அங்க உணவு அருந்துறதுக்கு மக்கள் சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் அன்னமிட வேணும், அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு, அவர்கள் எல்லாருமே உணவுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் உடனே போய் அவங்களுக்கு பரிமாறிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு அவர் போறாரு. போய் எல்லாருக்கும் பரிமாறி எல்லாம் முடிச்சுட்டு மனசுக்குள்ள முருகா முருகான்னு சொல்றாரு, முருகா என்னை விட்டு போயிடாத, நான் ஒரு நிமிஷம் தான் உன்னை பார்த்தேன், இன்னும் உங்களோட பேசணும், உன்னோட உரையாடணும், உன்னுடைய பெருமைகளை நான் பாடணும், உன்னுடைய நாமங்களை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆசையா அவர் சொல்லிக்கிட்டே உணவு பரிமாறிட்டே இருக்காரு. பரிமாறிட்டு வந்து பார்க்கவும் முருகன் அப்படி சிரிச்ச முகத்தோட அப்படியே அவரை கட்டி தழுவுன மாதிரி அவருக்கு அவ்வளவு ஒரு உடல் பூராமே ஒரு குளிர்ச்சியா, அவ்வளவு பரிமாறின ஒரு எந்த ஒரு அவருக்கு டயர்ட்னஸும் இல்லாம ரொம்ப தெளிச்சியா, முருகனோட பிரகாசமா ஒரு ஒளிவட்டம் சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி ஒளிவட்டத்தோட அவரு இருந்தார். அந்த இது அவருக்கு பிரதிபலிச்சு. அதனால நம்ம என்ன செய்யறோம்,
யாரு கண்டாலும் சிரிச்ச முகத்தோட நம்ம பேசணும். நம்ம அடிகளார் மாதிரி சிரிப்பாக இனிமையாக வரவேற்கணும், இனிமையா பேசணும். அப்படிங்கிற மாதிரிதான் முருகப்பெருமானும் அவருடைய அடிகளாரா அந்த கந்தன்கிறவரை அவரு ஆட்கொள்றாரு. உடனே அவரு, முருகா என்னை மன்னிச்சிரு, உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், நான் என்ன செய்வேன், என்னை மன்னிச்சிருன்னு அவருக்கு அந்த திருவடிகளை கட்டி பிடிச்சு அழுகிறாராம். அப்ப அவர், கந்தா கவலைப்படாது, நீ அடியார்களுக்கு செய்யற தொண்டு எனக்கு செஞ்ச தொண்டு. நீ எவ்வளவு தூரம் அவங்களுக்கு செய்யறியோ அவ்வளவு தூரம் அது பூராமே எனக்கு தான் வருது. அதனால நீ கலங்காத. நான் எல்லாரும் என்னை தேடி வருவாங்க, ஆனா நான் உன் கூட எப்பயுமே இருந்து உன்னை ஆட்கொள்வேன், உன்னைய நல்ல சிறப்பா வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு கண்ணீரா மல்குது, ஆனந்த கண்ணீர். ஆனாலும் தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் அவரு முருகா அந்த ஒரு வார்த்தை தான் அப்பா மாதிரியே உச்சரித்து இறைவன்கிட்ட அவருடைய திருவடிகளை சேர்ந்தார். அதனால நம்ம அந்த முருகான்கிற வார்த்தைகளை நம்ம ரொம்ப சிறப்பா உச்சரித்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி புகழ் துணையார், நம்ம எல்லாருக்குமே நாயன்மார்கள் கதை தெரியும். அதுல புகழ் துணையார் அப்படிங்கிறவர், அவர் ஒரு நாயன்மார் தான். அவர் சிவபூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஏழ்மையில இருந்தவர். அவர் என்ன செய்யறாருன்னா, அரசலாற்று கரையில இருந்து அங்க இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு சிவபெருமான அவருக்கு பூஜைகள் புனஸ்காரம் செய்து வழிபட்டு வர்றாரு. அப்படி வர்றப்ப அவரே பரம ஏழை, பசியோடு தான் எல்லாமே செய்வாரு, பூஜைகள் செய்வார், எல்லாமே செய்யறாரு. அப்படி ஏழ்மையா இருக்கப்போ ஒரு நாள் அவர் சாப்பிடவே முடியாம பசியோட இருந்தார். அதுலயும் அவர் தன்னுடைய இயலாமைய நினைச்சு வருந்தாம, அதுதான் நம்ம இங்க கவனிக்கணும். என்ன வழி வந்தாலும் முருகன் நாமத்தை, இறை நாமத்தை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். அது மாதிரி அவர் ஏழ்மையில இருந்தாலும், பசியால் இருந்தாலும், நடுக்க வந்தாலும் முருகான்கிற நாமத்தை உச்சரித்து கொண்டே அவர் என்ன செய்யறாரு, சிவபெருமான் நாமத்தை உச்சரித்து கொண்டே அவரு போய் தண்ணி எடுத்துட்டு வராரு. அந்த பானை என்ன செய்யுது, கைகாலெல்லாம் நழுவி நடுங்குறப்ப பானை நழுவி அந்த லிங்கத்து மேல படவும், லிங்கத்துல ஒரு சைடு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பகுதி சிதில் அடைஞ்சிருச்சு. உடனே இவருக்கு அழுக, அப்பா உடனே நான் சிதில் அடைய வச்சுட்டேனே அப்படின்னு கட்டி பிடிச்சு அழுன்னு அழுதுட்டு அவர் சொல்றாரு, நானே என்னுடைய மூச்சை நிறுத்திக்கிறேன், நானே மூச்சை அடக்கி நான் என்னைய நிறுத்தி நான் அடங்கிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த எம்பெருமான் என்ன சொல்றாரு, அப்பா நீ கவலைப்படாத, சரியா, நான் ஒரு பொற்காசை இந்த படிவுல வைக்கிறேன், நீ அதை எடுத்து கைங்கரியம் செய், அதனால உனக்கு எல்லா நாளும் எல்லா பொருளும் வாங்கக்கூடிய வல்லமை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு டெய்லி ஒவ்வொரு காசு அவருக்கு வச்சு அருளார். அதாவது படிக்காசுநாதர் அப்படின்னு அவரை அழைக்கிறோம். அதே கோயில்ல தான் முருகப்பெருமான ரொம்ப நம்பி சிவபெருமான் அனுப்புறார். அதாவது நிறைய தொல்லைகளை அசுரர்கள் தேவர்களுக்கும் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் கொடுக்குறாங்க. அதனால அவர்கள் பூரா சிவபெருமான்கிட்ட முறையிட சிவபெருமான் முருகப்பெருமான அனுப்புறாரு. அப்படி அனுப்புறப்ப அவர் முருகனுக்கு வேண்டுகிற அந்த ஆயுதங்களை அவரும் தேவர்களும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம திருமாலை என்ன செய்யறாரு, அவருடைய பங்குக்கு அந்த சங்கு சக்கரம், அது அவருடைய ஆயுதம் இல்லையா, அதையும் என்ன செய்யறாரு முருகப்பெருமான் கொடுத்து அவரை வாழ்த்தி அனுப்புறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அரக்கர்களை வதை செய்து அவர் வெற்றி வாவை சூடி திருப்பி சிவபெருமான்கிட்ட அவரு அருளாசி பெறாரு. அப்ப எந்த ஒரு அசுரர்கள் தாக்க இருந்தாலும் சரி, பில்லி சுனியமா இருந்தாலும் சரி, செய்வினையா இருந்தாலும் சரி, திருநாமங்களை கீர்த்தனைகளை நம்ம எந்த நேரமும் உச்சத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வாழ்வாங்கு நம்ம வாழ்வோம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பழனி முருகன் கோயில்ல அந்த தண்டம் இருக்க முருகன் கையில அந்த தண்டத்துக்கு மேல கிளி இருக்கு. அந்த கிளி யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கிளியாக நமது அருணகிரிநாதர் காட்சி அளிக்கிறார். அது எப்படி அங்க வந்தாரு, அதாவது அருணகிரிநாதர் மேல ஒரு புலவர், சம்பந்தாண்டார் புலவர், ரொம்ப அவர் என்ன செய்ய பொறாமப்படுறாரு. பொறாமப்படவும் எப்படியாவது இவரை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல மன்னன்ட்ட சொல்றாரு, இவரை போய் பாரிஜாத மலர் படிச்சுட்டு வர சொல்லுங்க, ஏன்னா அபூர்வமானது இல்லையா, அதை பறிச்சுட்டு வர சொல்லுங்க, வர்ற வழியிலே இவர் காலியாயிருவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, மன்னனும் அதே மாதிரி இவரை அனுப்ப, அவரை விட வேகமானவர், விவேகமானவர். ஏன்னா முருகப்பெருமான வணங்குறவங்களுக்கு ஞானம் ரொம்ப அதிகமா இருக்கும்.
உடனே அவர் என்ன செய்யறாரு, அருணகிரிநாதர் உடலை கிளிக்குல வச்சுட்டு, உயிரை கிளிக்குல வச்சுட்டு உடலை அந்த திருவண்ணாமலை கோபுரத்துல வச்சுட்டு போயிடுறார். போகவும் இந்த புலவர் அந்த உடலை எடுத்து தகனம் செஞ்சுட்டார். நம்ம ஆளு போய் பாரிஜாத மலரை எடுத்துட்டு பாக்குறாரு, என்னடா உடலை காணாமே அப்படிங்கவும் முருகப்பெருமான்கிட்ட தஞ்சமடைவும் முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு, கிளியாக மாற்றி தன்னுடைய தண்டத்துல வச்சுக்கிட்டாங்க. அதனால நம்ம எந்த சூழலையும் முருகப்பெருமான எண்ணி அவரை நினைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு எல்லா அருளும் ஆட்களும் முருகப்பெருமான் செய்வாங்க. இப்ப நிறைவா நம்ம வந்துட்டோம். முருகனுடைய அருள் பெற்ற அருளாளர்கள் நிறைய பேரு. எங்களே எடுத்துக்கோங்களேன், நம்மளுடைய அனுபவத்துல அது ஒரு ரெண்டு மட்டும் சொல்றேன். போன மாசம் பாத்தீங்கன்னா எங்க கணவருக்கு ஒரு ஆக்சிடென்ட். நான் தமிழ்ச்சங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். பேசி முடிச்சுட்டு உள்ள சீட்ல உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி தான் கொடுத்தேன். உடனே போன் வந்துருச்சு, அம்மா அப்பா அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஒண்ணுமே இல்லை, என்னத்தை எடுத்தோம் இல்லைன்ட்டு உடனே பரவாயில்ல கிளம்பி ஒரு ஆட்டோ பிடிச்சு அதில் அழுதுகிட்டே வாரேன். அப்பா சௌரியமாயிடணும், வீட்டுக்காரரு முடியாதவங்களே என்னடா செய்யறது அப்படின்னு வேண்டிக்கிட்டே, முருகா நீ தான் காப்பாது, உடனே வந்த திருநாமம் முருகாதான் அப்படின்னு வேண்டிக்கிட்டே வரேன். அழுன்னு அழுகிறேன், புலம்புறேன். அந்த ஆட்டோக்காரர் செய்றாரு, அம்மா நீ எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, கடவுள் காப்பாத்துவாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. நான் தாங்க முடியல. இன்னொருத்தையும் ஃபோன் பண்றான், ரத்தமா கொட்டுதுமா, சட்டையெல்லாம் போயிடுச்சுமா, ரொம்ப நெத்தம் வீணாகுது அப்படின்னு அந்த ரத்தத்தை நெத்தம் வேற சொல்லி, எனக்கா முருகா முருகா உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன், நீ என்ன கொடுத்தாலும் சரி நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகையோட அழுக வாரே. எனக்கு முன்னுக்கு ஒரு வெள்ளை கலர் அம்பாசிடர்ல அழகான முருகன் சிரிச்ச முகத்தோட வேலோட, யாம் இருக்க பயம் ஏன். உண்மையிலே சொல்றேன், அப்ப அந்த முருகனே என்னைய உண்மையா சொல்றேன் அந்த நேரம். ஏன்னா பையன் ஒருத்தன் தான், அவன் சென்னையில இருக்கான், நான் யார்கிட்ட சொல்லி அழுகிறது, யாருடைய உதவியை நாடுறது எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியே ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு. அப்பதான் பேசிட்டு உட்கார்ந்து ஒரு மணி தண்ணி குடிச்ச மறு நிமிஷம் அப்படி என்னப்பானா உடனே முருகன் சிரிச்ச முகத்தோட அப்படி தலையாட்டி புன்னகையோட, யாம் இருக்க பயமே அப்படின்னு அந்த வாசகம் போகவும் கொஞ்சம் அதை படிக்கவும் கொஞ்சம் மனசு இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் முருகன் நம்மளை கைவிட மாட்டார் வழி, நீ எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு நானா எனக்கு ஆறுதல் சொல்றேன். சொல்லிக்கிட்டே வாரேன். ஒரு ஆட்டோக்காரன், அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் நான் கூப்பிட்டு போறேம்மா, நீங்க வந்துருங்கம்மா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா உடனே ஒரு 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 நாள் தான் இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப நல்லா சுகமாயிருச்சு. ஆனா அந்த ஆட்டோக்காரு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அம்மா நான் அவரை எங்க அப்பா மாதிரி நான் பார்த்தேம்மா, எங்க அப்பான்னு நினைச்சுதாம்மா அவரை கொண்டு போய் நான் மருத்துவமனையில சேர்த்தேம்மா, சுகமாயிட்டாருமா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருக்காருமா அப்படின்னு சொல்லவும், அவர்கிட்ட உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறேன். சரவணன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே விதவிதமான பேர்கள்ல முருகப்பெருமான் இருந்தாலும் நமக்கு எந்த நேரத்துல தொண்டு செய்யணும், உதவி புரியணும் அப்படிங்கிறது 100% உண்மைதான். நான்தான் 2000 அம்மா இறந்தாங்க. 25 வருஷமா நான் எல்லா விதத்திலையும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப சிறப்பா இருக்கேன். அப்பப்ப சில துன்பங்கள் வருது, நம்மளும் மனிதர் தானே. அப்படி இருக்கனால அந்த நேரத்துல பூரா முருகனைத்தான் நான் சஷ்டி கவசம் படிக்காம நான் வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. காலையிலையும் சாயங்காலமும் படிக்கிறது, 5 முகம் விளக்கேத்துறது, தெய்வம்தான் கெதி, திக்கற்றவருக்கு தெய்வம்தான் துணை அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு முருகப்பெருமானே எனக்கு ஆட்கொண்டார். இன்னொரு என்ன அப்படின்னா, உண்மையா சொல்றேன், காலையில எந்திரிக்கிறேன், வெள்ளிக்கிழமை காலில் சுத்தி வலி, பாதத்துல சுகர் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் வலி இருக்கவும் என்னால காஃபி கூட போட முடியல. இருந்தாலும் வலியை தாங்கிட்டு டிஃபன் செஞ்சு, ஏன்னா நம்ம கடமையில மூளை செய்யணும்ல, கடமையை செஞ்சுட்டு சரி போவோம் மருத்துவமனைக்குன்னு போனா சுகர் பாக்குறாங்க, அதுல நம்பரே வரல. இதுதான் பெரிய மிராக்கிள். பார்த்தா ஹைன்னு வருது, இங்கிலீஷ் லெட்டரை வருது. எல்லாரும் என்னை சூழ்ந்துட்டாங்க. போச்சு, என்னங்கம்மா நீங்க உடம்ப பார்க்காம இருக்கீங்க, நீங்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் இதெல்லாம் பாக்குறது இல்லையா. டாக்டர் கூப்பிட்டு அவ்வளவு சத்தம் போடுறாரு, உங்களுக்கு இந்த டெஸ்ட்டும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து என்னை என்ன செஞ்சிட்டாங்க, 101 101ல அட்மிட்டே பண்ணிட்டாங்க. சரி பெரிய அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ரிப்போர்ட் வரட்டுமா, நீங்க இங்கேயே படுத்துருங்க அப்படின்னாங்க. உண்மையிலே சொல்றேன், உலகத்துல நம்பக்கூடிய ஒரே தெய்வம் அப்படின்னா அது முருகன் தான். அவருக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது.
நான் உடனே செல்லுல சஷ்டி கவசத்தை எடுத்து ஒரு 8 முறை தான் படித்தேன். அதுக்குள்ள ரிப்போர்ட் வந்துருச்சு. அதை என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டது, அம்மா ஒண்ணுமே இல்லைம்மா, நெகட்டிவா வந்திருக்குமா, நீங்க இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிடுங்கன்னு. உண்மையிலேயே 3 நாள்ல ரொம்ப ஹையா இருந்த சுகரு 200க்கு வந்து ரொம்ப இப்ப நார்மலுக்கு வந்துருச்சு. அதுக்கு ஒரே 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 நாமம், ஒரே கீர்த்தனை, ஒரே பாடல். முருகனை பத்தி எந்த நேரமும் நைட் எந்திரிச்சா கூட கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, அப்படி இந்த அரோகரா கோஷம் போட்டு எந்த நேரம் எந்திரிச்சாலும் தலைமட்டில் முருகப்பெருமான் வச்சுட்டு தான் படுப்பேன். அந்த நிமிஷமும் என்ன கேட்கிறோமோ எல்லாத்தையும் கொடுப்பார், நிம்மதியா முதல்ல கொடுப்பார். அப்படிப்பட்ட இறைவனுடைய நாமங்களை நம்ம உச்சரிக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. ஏன்னா 12 ஆண்டுகளாக கடும் தவம் புரிச்சவரு நம்ம நாரத முனிவர். அவருக்கே அவர்தான் இருக்கிறவங்க எல்லா சப்த ரிஷிகளை விட ரொம்ப முதன்மையானவர், சிறந்தவர் என்று முருகப்பெருமான் ஆட்கொண்டார். ஏன்? அவரு 12 வருஷம் கடுமையான தவம். அதே மாதிரி முசுகுந்த சக்கரவர்த்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த அணைஞ்சு போன விளக்க தூண்டிய ஒரு எலியாக இருந்ததுதான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக மன்னராக இருந்திருக்காங்க. அவரு என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஆளுதான் முருகப்பெருமானுடைய திருமண காட்சியை கண்டு மகிழ்ந்தவர். அவருக்கு முருகப்பெருமான் என்ன செஞ்சிருக்காரு? உபதேசம் செஞ்சிருக்காரு. எந்த இடத்துல அப்படின்னா திருவிடைக்களி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்திதான். அதே மாதிரி காச நோயால நம்ம ஆதிசங்கரர் ரொம்ப வருத்தப்பட்டு துன்பப்பட்டு எந்த ஒரு மருத்துவமே அளிக்காம இருந்த சூழல்ல அவர் திருச்செந்தூர் முருகன் கோயில போய் அவர் வழிபட்டு அங்க கொடுத்த அந்த பன்னீர் இலை பிரசாதம் அதை வாங்கி வாயில போட்டு உடம்பு பூரா தடவை மறு நிமிடமே அவருக்கு அந்த காச நோய் அவருக்கு நீங்கி அவர் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தார். அப்படின்னா அதுக்கு முருகப்பெருமானுடைய ஒரே அருள் தான் காரணம் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதே மாதிரி யார் வீட்டு கண்ணாடியாவது திருத்தணி முருகன் காட்சி கொடுப்பாரா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதின்னு இன்னைக்கு வரைக்கும் வள்ளலார் மையத்துல நமக்கு உணவு இட்டு நம்மளை வயிறு பசிய ஆத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வள்ளலார். அவரு கண்ணாடியில முருகப்பெருமான திருத்தணி முருகப்பெருமான கண்டு காட்சி பெற்றார்னா அவரு நாமங்களை அந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருந்ததுனாலதான். அது மாதிரி முருகப்பெருமான் முத்துசாமி தீட்சிதருக்கு கற்கண்டு நம்ம பிரசாதமா வச்சு பேரிச்சம்பழம் கற்கண்டு எல்லாம் வச்சு அதாவது சக்கரை பொங்கல் செய்ய முடியல அப்படி நைவேத்தியத்துக்கு நம்ம இதை வச்சு வணங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த கற்கண்டை முத்துசாமி தீட்சிதருக்கு முருகப்பெருமான் கொடுத்து அவரை கீர்த்தனைகள் பாட சொல்லி அவர் அந்த கீர்த்தனையை பூராம என்ன பாடினார் அப்படின்னா, நம்ம எப்படி முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசிக்கிட்டே இருக்கோமோ அது மாதிரியே அவர் பாடல பாடி 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 எக்கச்சக்கமான கீர்த்தனைகளை பாடினாராம். இதெல்லாம் விட நம்ம எல்லாருக்குமே தெரியும், குமரகுருபரர் 5 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. அவரு திருச்செந்தூர் முருகனுக்கு அவங்க பெற்றோர்கள் கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப கவலையோட கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. என் குழந்தை எப்படியாவது பேசிடணும் செய்யணும்ட்டு அம்மாவும் அப்பாவும் முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திருப்பி வர்றப்ப அந்த குமரகுருபரருக்கு நல்ல பேச்சாற்றல் கிடைச்சு உலகமே அவருடைய புகழை பேசுறாங்க. முருகப்பெருமானுடைய புகழையும் குமரகுருபரர் எடுத்து வராரு. அப்படி இருக்கிறப்ப அப்ப மதுரையை ஆட்சி செய்த திருமலை நாயக்கர் என்ன சொல்றாரு, மீனாட்சி அம்மனுடைய மகன் தான் இந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவர் தான் உனக்கு பேச்சாற்றலை கொடுத்தாரு. அதனால அவங்களுடைய அம்மாவை பத்தி நீ பாடல்கள் பாடு அப்படின்னு சொல்லவும் குமரகுருபரர் மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடி மீனாட்சி அம்மனையும் மகிழ்வித்தார். அப்படின்னா அதுக்கு மூல காரணமே முருகனுடைய நாமங்கள் தான், முருகனுடைய கீர்த்தனைகள் தான். இது மட்டும் இல்ல, மதுரையில மாரியப்ப சுவாமிகள்னு ஒரு பக்தர் இருந்தாரு. அவரு முருகப்பெருமான வணங்கிட்டே இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு, உன்னை பாடாத இந்த நாக்கு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு என்ன செஞ்சுட்டாரா, அறுத்துட்டாரா. எனக்கு உடனே ஞாபகம் என்ன வந்துச்சுன்னா, அந்த சஷ்டி தைப்பூசத்துக்கு நம்ம மதுரையில எல்லாரும் என்ன செய்வாங்க, வேல் குத்தி போவாங்க.
வேல் காவடி எடுப்பாங்க. எல்லா பக்கமும் அங்கு உடம்பு பூரா கொக்கி மாட்டி வேல் காவடி பறவை காவடி அப்படிலாம் எடுப்பாங்க. அந்த ஞாபகம் வந்துச்சு. உடனே நாக்காருக்கும் முருகப்பெருமான் அவர்கிட்ட வந்து அவரை தடுத்து அவர்கிட்ட அந்த நாக்கை திருப்பி ஒட்ட வச்சு அவரை பாட வச்சாராம். அப்ப என்னதான் நமக்கு கடவுள் வலிமை கொடுத்தாலும் எல்லா அவயங்களையும் சிறப்பாக இயங்க செய்தாலும் நம்ம அந்த நாவால பாடி இந்த கண்ணால முருகப்பெருமான நம்ம கண்டு ரசிக்கணும், அவர் பெருமைகளை போற்றணும். அதே மாதிரி மீனாட்சி அம்மன் வந்து ஒரு ஆணை போடுறாங்க. யார்கிட்ட? சிதம்பர சுவாமிகள்கிட்ட. நீங்க என்ன செய்றீங்க? திருப்பூர்ல போய் பனை மரத்துல சுயம்புவாக முருகப்பெருமான பிரதிஷ்டை செய்யணும் அப்படிங்கவும், திருப்பூர் முருகன் கோயில்ல பனைமரத்துல முருகப்பெருமான் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடுகள் நடக்குது. அந்த நான் வந்து விழாவாக கொண்டாடுறாங்க. அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிடிச்சமானவர் நம்ம அருளாளர்களுக்கு வள்ளிமலை சுவாமிகள் தான். அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, திருப்புகளை எல்லா இடத்துலையும் எப்படி நமது குருநாதர், நம்ம ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா, நம்ம பிரேமம்மா, நம்ம அடிகளார் எல்லா அடிகளும் சேர்ந்து திருப்புகளை பாடுறோமா, வாய் மணக்க பாடுறோம் இல்லையா? அத மாதிரி அவங்க என்ன செய்யறாரு, அந்த திருப்புகளை உலகமெங்கும் மூளை முடுக்கும் பரவ வைக்கணும் அப்படிங்கிறது தான் வள்ளிமலை சுவாமிகளுடைய ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. ஆனா அவரு வள்ளி மேலையும் கொஞ்சம் பற்று இருக்கு. நீங்க எப்படி என் மேல பற்று வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அன்பு செலுத்திட்டு இருக்காரு. அதனால அவர் என்ன செய்யறாரு, பொங்கி அப்படின்னு பேர்ல வள்ளிய வணங்கி வழிபாடுகள் செய்து வராரு. அப்படி வழிபாடு செய்தப்ப அவருக்கு வள்ளி நேர்லயே ஒரு காட்சி கொடுத்தாங்க. அந்த வள்ளி தான் இன்னைக்கு வைஷ்ணவியாக திருமுல்லை வாயில காட்சி தாராங்க. அப்ப முருகனுடைய நாமங்கள், முருகனை நினைக்கிறவங்க எல்லாருக்கும் எந்த நேரமும் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் பாம்பன் சுவாமிகள். எல்லா மருத்துவரும் கை விட்டுட்டாங்க. அவருடைய கால் எலும்பு முறிஞ்சு கிடந்தப்ப நடக்கவே முடியல. உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, இந்த நேரத்துல அறுவை சிகிச்சை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது அப்படின்னு சொன்னவர், அவரை என்ன செஞ்சாரு, படுத்து கால் நீட்டி படுத்து வழியோட முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி கொண்டு இருந்தாரு. 2 அழகான மயில்கள் பறந்து வந்து அவருடைய காலை லைட்டா அப்படியே மென்மையா அப்படியே வருடி கொடுத்ததும் அடுத்த நிமிஷமே எந்திரிச்சு என்ன செஞ்சுட்டாரு, அழகா நடந்து வரவும் மருத்துவருக்கு பூரா கூட்டிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இது என்ன ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னா, அதிசயங்கள் எல்லாமே செய்யக்கூடியவர் நமது முருகப்பெருமான் என்றால் அது மிகையாகாது. அதே மாதிரி முருகனுடைய நாமத்தை பேச்சாக மூச்சாக கொண்டவர் நம்ம திருமுருகர் கிருபானந்த வாரியார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த நேரமும் சத்சங்கம் பண்ணுனா அவ்வளோ அழகா பேசுவார். விடிய விடிய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அருளாளர் நம்ம திருமுருகர் கிருபானந்த வாரியார். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய நேரம் பூராமே வயலூர்ல இருக்கக்கூடிய கந்த வேலை வணங்குவதே வேலை அப்படின்னு அவருக்காகவே முருகப்பெருமான எண்ணி எண்ணி வயலூர் முருகனை வேண்டி வேண்டி அவரு விமானத்துல பறக்கிறப்பயே முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டார். அப்படிங்கிறதுல நமக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம அறிந்து கொண்டோம். ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். இந்த மாதிரி அற்புதமான ஒரு வாய்ப்பை நல்கிய வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி, இத்தனை நேரம் அமைதியாக கேட்டு இதை மிக சிறப்பாக வழிநடத்திய அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி நிறைவு செய்வது உங்கள் மதுரை வள்ளியம்மை. மீண்டும் வருவேன், மீண்டு வருவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். நன்றி, வணக்கம். அம்மா சிவாய நமமா. நன்றிங்கம்மா, சிவாய நம. இன்னைக்கு அடியன் தாம்மா நன்றி உரை வழங்குறேன். அதுக்கப்புறம் அடியார்கள்லாம் அவங்க கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்கம்மா. எல்லா அடியார்களும் அவங்கவுங்க கருத்துக்களை பதிவிட்டுட்டு தான் போகணும், யாரும் போக வேண்டாம். அடியன் அம்மாவுக்கு நன்றி உரை சொல்லிடுறேன். சிவாய நம. முருகா சரணம். உன்னை துதிக்க உன் திருநாமம். ரொம்ப அருமையா அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க கொண்டு போனீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது.
அதாவது இன்னைக்கு வந்து இந்த அற்புதமான நிகழ்வு ஏன் நடக்குதுன்னு ஆரம்பிச்சீங்க. முருகப்பெருமானுடைய அருளாலதான் இந்த நிகழ்வு இன்னைக்கு நம்ம வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்கம்மா. கந்த சஷ்டி கவசத்தோட வரிகள்ல சொன்னீங்க. என்னன்னா துதிக்க அப்படின்னா 2 கையாலையும் நம்ம போற்றி வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. பல வடிவத்துல இறைவன் இருந்தாலும் இறைவன் ஒருவனே, சிவமும் முருகனும் ஒருவனே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கம்மா. சரவண பவனே சரவண பவனே சைலொளி பவனே சைலொளி பவனே அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை ஆரம்பிச்சீங்கம்மா. இந்த கவசம் நம்ம எப்படின்னா பாதுகாக்கும் கவசமாக இருக்கு. எப்படின்னா ராணுவ வீரர்களுக்கு எப்படி கவசத்தை எடுத்துட்டு போறாங்க, அத அவங்களோட உயிரையே காப்பாத்துது இல்லையா? அத மாதிரி நம்மளுடைய துன்பங்கள், இந்த உலகியல் துன்பம் இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு செல்போனால நம்ம எவ்ளோ ஒரு ஒரு பக்கம் நன்மை இருந்தாலும், ஆனா அதை எவ்வளவு தீய வழியில பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அத்தனையும் சொல்லி சொன்னீங்கம்மா. அத்தனை கஷ்டமும் இருக்கு. நம்ம இப்ப இன்னைக்கு கிளம்புனாலே நமக்கு நம்மள தொடர்ந்து கஷ்டங்கள் வருது. அத்தனை கஷ்டத்தையும் போக்குறது கந்த சஷ்டி கவசம். நம்மனால இயன்ற வரை அத வந்து ஒரு முறையேனும் நம்ம வந்து பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கம்மா. நம்ம எப்ப துன்பம் வந்தாலும் நம்ம வந்து அந்த கந்த சஷ்டி கவசம் பாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதை இயற்றியவர் வந்து தேவாலய சுவாமிகள்னு சொன்னீங்க. அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அழகு, நடை அழகு, முருகப்பெருமானுடைய அழகு அப்படி ஒரு அழக வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த அழகு, அந்த முருகப்பெருமான வேல் தான் நம்மள என்ன பண்ணுதுன்னா, வினைய வந்து அப்படியே அறுக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க. நம்ம உடம்பு உறுப்புகளையும் வேல் கொண்டு அந்த வேல் வந்து காக்க காக்க கனவேல் காக்க அப்படின்னு நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க எல்லாமே நம்மளோட உறுப்பு எல்லாமே அந்த வேல் தான் நம்மள வந்து காப்பாத்துது. அதுவும் எப்படி நம்ம அந்த வேல் வந்து என்ன செய்யுது காப்பாத்துறத நம்ம அப்படி ஒரு ஆரோக்கியமா சுறுசுறுப்பா செயல்பட வைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுமா. முதல் எழுத்து ஆ, அதே போல நம்மளுடைய முருகப்பெருமான் தான் முதன்மையான கடவுள் அப்படின்னு அவர் எப்படிப்பட்டவர், அசுரரை அழித்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கம்மா. அது எக்காலத்துக்கும் இப்பவும் எப்பவும் எப்பவுமே 3 காலத்துக்கும் முருகப்பெருமான் நம்ம கூடயே இருப்பாங்க. தொடர்ந்து நமக்கு நன்மையை செய்வாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவரை எப்படி பாடினேன் பாடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதி அந்த அனுபூதியை பெறறதுக்காக நம்ம பாடணும் ஆடணும் அப்படின்னு சொல்லி அருமையா சொன்னீங்கம்மா. ஒவ்வொன்னும் நல்லா இருந்ததுமா. அந்த வேல் என்றாலே என்னன்னா வெற்றி தான். அந்த வேல் வந்து நமக்கு வந்து வெற்றியை தருது. ஆசி அந்த வேல் வந்து இருந்தாலே போதும். அந்த வேலை வணங்குனாலே போதும். நமக்கு ஆசி அந்த வேல் வந்து நமக்கு பலனை தரும். நம்ம உடல் உறுப்புகளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நாள்தோறும் அந்த நாமங்களை வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கணும். கந்த புராணத்துல எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த சிறப்பான அடியார்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த கருணை மிகுந்த அடியார்கள், இரக்க குணம் மிகுந்த அடியார்கள் அந்த கந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க. எப்பவும் முருகப்பெருமான புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா. அப்புறம் வந்துமா அந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் வந்து நமக்கு எப்படி எப்படியெல்லாம் நம்ம உச்சரிக்கணும், அது எப்படியெல்லாம் நம்மள துன்பத்தை போக்குது அப்படின்னு சொல்லி ஓம் சரவண பவ சொன்னாலே நம்ம அழகா இருப்போம். நம்ம எப்படி திருநீர் அணிஞ்சு மஞ்சள் வச்சு அது மேல பொட்டு குங்குமம் வைத்து எப்படி அழகா இருக்கிறோமோ அந்த அந்த அழகு வந்து எப்படி நமக்கு அந்த பொலிவு வந்து எதனால வருது அப்படின்னா அந்த சரகண பவ மந்திரத்தை நம்ம வந்து சொல்றோம். அதனால நம்ம அப்படி ஒரு பொழிவா நம்ம முகமே வந்து பொழிவா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. செல்வம் செல்வம் நம்ம பெறணும்னா என்ன பண்ணணும், சரகண சரகண பவ என்ற மந்திரத்தை சொன்னா அந்த செல்வம் வந்து நம்ம கிட்ட தங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நோய் போக்குவதற்கு ஓம் ஹன பவச ஹன பவச அப்படின்னு சொல்லணும். அதை குறைஞ்சது என்ன 12 முறை அதிகபட்சமா 32 முறை அதை தாண்டி 108 முறை நம்ம வந்து உச்சரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மந்திரத்தையும் அப்படிதான் நம்ம உச்சரிக்கணும்னு சொன்னீங்க. சுற்றியுள்ள பகை போகணும், எதிரிகள் வந்து நம்ம கிட்ட இருந்து விலகி போகணும் அப்படின்னா ஓம் நப சகன அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை நப சகன அந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொன்னோமா. உயிர்கள் வந்து நம்ம விரும்பணும், நம்மளும் மற்ற உயிர்களை விரும்பணும் அப்படின்னா ஓம் பவ சரஹன அந்த மந்திரத்தை குறைந்த முறை 12 முறையாவது நம்ம வந்து 12 முறை அனைவராலும் உச்சரிக்க முடியும். கண்டிப்பா இந்த மந்திரங்களை நம்ம டெய்லியுமே உச்சரிக்க முடியுங்கிற நம்பிக்கையை இன்னைக்கு கொண்டு வந்துட்டீங்கம்மா. அப்படி ஒரு அருமையா இருந்ததுங்கம்மா. அதே மாதிரி நம்ம சுற்றியுள்ள கவலை தீமை எல்லாமே போகணும் அப்படின்னா வசர ஹனப வசர ஹப ஹப வ அந்த மந்திரம் சொல்லணும்னு சொல்லுங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுமா.
அந்த யார் யார் அந்த முனிவர்கள்லாம் சொன்னீங்கம்மா, அந்த முனிவர்கள்லாம் எப்படி அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சு எப்படி முருகப்பெருமானோட அருளை பெற்றாங்க அப்படின்னு. அந்த வசிஷ்டர் முனிவர் என்ன பண்ணாருன்னா, அந்த மந்திரத்தை புரிஞ்சுகிட்டு கரெக்டா உச்சரிச்சு அந்த வந்து சிறந்தவரா இருந்ததுனால முருகப்பெருமானோட அருள் வந்து அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னீங்க. பீஷ்மர் உடல்லையும் உள்ளத்திலையும் ஈடுபாட்டுடன் முருகப்பெருமானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னீங்கம்மா. அதே மாதிரி காக புஜங்கர் அவர் என்ன சொன்னாரு, முக்தி என்பதை பெறறதுக்கு கண்ணால முருகப்பெண் நம்ம போய் கண்ணை மூடிட்டு சுவாமியை கும்பிடக்கூடாது. கண்களை திறந்து அவரோட அழகை கண்டு மனம் குளிந்து அவர்கிட்ட பேசி திருப்புகள் பாடி அவர்கிட்ட பேசி நம்ம வந்து அந்த முருகப்பெருமான அருளை பெறணும்னு சொல்லிங்க. அது காக புஜங்கர் வந்து அந்த மாதிரி செஞ்சிருக்காருன்னு சொல்லினா. சுப்பிரமணியர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, சிவ யோகத்திலேயே அந்த 3 எழுத்து மந்திரம், அந்த சிவ யோகத்துல அவர் சொன்ன அந்த 3 எழுத்து மந்திரத்தை இன்னைக்கு எங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்லிட்டீங்கம்மா. குமரா அந்த மந்திரத்தை சொன்னாலே நம்ம என்ன செய்யலாம், முருகப்பெருமானோட அருளை வந்து பெறலாம். ஜீவாத்மா போய் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். இந்த ஜீவாத்மா போய் முருகப்பெருமானோட அருளை பெறுவோம் அப்படின்னு சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுமா. முக்தியை சேரணும்னா இந்த மந்திரங்கள்ல அனைத்தையும் நம்ம வந்து முழு மனதோட சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. நாவுக்கரசர் பெருமான் எல்லாரையும் சொல்லிட்டீங்கம்மா. எல்லாத்தையும் தொகுத்து எடுத்து பேச தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா அப்படி ஒரு அருமையா சொல்லிட்டீங்கம்மா. நாவுக்கரச பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, முக்தி அடையணும்னா அந்த நாமத்தை நம்ம சொல்லணும். முக்தி அடையறதுக்கான வழிகாட்டும் கருவி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது? அன்பு, மனதார வணங்குதல், அடியாருக்கு தொண்டு செய்தல், அருளாளர் தொண்டு செய்தல், அப்படியெல்லாம் செஞ்சோன்னா இறைவன் வந்து நம்மள வந்து ஆட்கொண்டு முக்தி தருவார் அப்படின்னு சொன்னீங்க. ஆதிசங்கரரும் அத மாதிரிதான் செஞ்சிருக்காருன்னு சொன்னீங்க. மேலும் என்ன, உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே கொடுக்கணும். வேலும் மயிலும் அப்படின்னு சொன்னாலே அந்த இம்மு வந்து நம்ம வந்து வேலும் மயிலும் அந்த இம்மு உச்சரிப்பை வந்து கொஞ்சம் மெதுவா உச்சரிக்கணும். எப்படி உச்சரிக்கணும் அந்த மந்திரத்தை அப்படிங்கறது எங்களுக்கு சொன்னீங்கம்மா. ஆதிசங்கரர், அப்புறம் வந்து சித்தர், முனிவர், ஞானிகள் எந்த நேரமும் எப்பவுமே அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறவங்களோட நம்ம போய் ஒரு முறை அவங்களை தரிசித்தாலே, அவங்களோட ஆசி பெற்றாலே நமக்கு அவங்களுடைய அத்தனை அந்த ஒரு ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுமா அது அத்தனைக்குமே. அப்புறம் வந்து வேலும் மயிலும், வேலுண்டு வினையில்லை, வேலும் மயிலும் துணை, முருகா சரணம். இதெல்லாம் எப்படி நம்ம வந்து மனதால சொன்னா நமக்கு எவ்வளவு அருள் கிடைக்கும், முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். வாயால உச்சரிச்சா எவ்வளவு அருள் கிடைக்கும். மனதுக்குள்ள 100% வந்து என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மனதால உதடுகளால உச்சரிச்சா கிடைக்கும். நீங்க அதாவது மனதுக்குள்ளார நம்ம வந்து உச்சரிச்சோம்னா 1000 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கறது ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. பாமன் சுவாமிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கடன் தொல்லை போறதுக்கு குமாரஸ்துவம் பாட வேண்டும்னு சொல்லியிருக்காங்கம்மா. முருகப்பெருமான் வந்து அந்த கடன் தொல்லைய கண்டிப்பா போக்க எல்லாமே கண்டிப்பா நடக்கும். எல்லாமே ஐயமே வேண்டாம், கண்டிப்பா நடக்குங்கிறத அவ்வளவு செவ்வாய் தோஷம், சனி தோஷம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. முருகப்பெருமான் நாமமே பெரிய கவசமாக நமக்கு எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொன்னீங்க. நாம கீர்த்தனம் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்கம்மா. இறைவனுடைய பண்புகளை, தன்மைகளை பாடுறதுதான் நாம கீர்த்தனை அப்படின்னு சொன்னீங்கம்மா. அதுவும் ரொம்ப அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோங்கம்மா. அடுத்தது வந்துங்கம்மா, முருகா சரணம், கந்தா சரணம், கருணை கடலை கந்தா போற்றி. இது அடிக்கடி அடியேனுக்கு வந்து பிடிச்ச நான் வந்து கருணை கடலை கந்தா போற்றி அடிக்கடி ஸ்டேட்டஸ்லயும் வைப்போமா. அடியேன் வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். 100% நம்ம நினைச்சது அப்பவே நடக்கும் அப்படிங்கறத வந்து உறுதியா சொன்னீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டதுதான் முதல்ல வேணும். இந்த உலகத்துக்காக நம்ம வேணும். உலகத்துல உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இருப்பிடம், உணவு, உடை எல்லாம் கிடைக்கணுங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம உலகத்துக்காக வேண்டணும், அந்த நாமங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி நம்ம இந்த வேல்மாறல் திருப்புகள் படிச்சாலே இப்பவும் நமக்கு முருகப்பெருமான் வந்து சொந்த கடவுள் தான், நம்ம கடவுள் தான், நம்ம பெருமான் தான். ஆனா இதை நம்ம இன்னும் சொன்னோம்னா நமக்கு இன்னும் நம்ம சொந்த கடவுளா ஆயிடுவாரு. அதுக்கு அந்த ஒரு ரகசியத்தையும் எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா. அப்புறம் வந்துமா அன்பு
இன்னும் நிறைய சொன்னீங்கம்மா. அந்த சுவாமிகள் நம்ம குமரகுருதாச சுவாமிகள் பத்தி சொன்னீங்கம்மா. யாத்திரை போறாங்க, காமாட்சி அம்மன் கோயில் ஏகம்பரதாச சுவாமிகளை வணங்க போறாங்க. கை காசு அவர்ட்ட காசு பத்தல. முருகப்பெருமான் எல்லா தலங்களுக்கும் போறாங்க, காசு பத்தல. முருகப்பெருமான் எப்படி ஒரு சந்தனமும் ஜவ்வாதும் மணக்க வந்து காசு கொடுத்து பெருமானை வந்து அழைச்சிட்டு போய் அந்த கோயில்ல காமிச்சு பெருமானுக்கு அப்படி ஒரு இத குடுக்குறாங்க. குமரக்கோட்டம் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் பெருமான் வந்து இது பண்றாங்க. அடுத்தது வந்து குமரகுரு சுவாமிகள் அது சொல்லிட்டேன் நம்ம. அடுத்தது வந்து சிவபெருமான் வந்து திருமணம் பண்றாரு. அப்ப வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பக்கம் சாயுது திருமண நிகழ்ச்சி. அப்ப அகத்தியருக்கு வந்து பார்க்கணும்னு ஆசை. அப்புறம் வந்து அகத்தியரை வந்து நீங்க இந்த திசைக்கு போங்க, ஒரு பக்கம் சாயுது, அந்த திசைக்கு சமமாகறதுக்கு அந்த திசைக்கு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்து சுவாமி வந்து ரொம்ப வருத்தத்தோட போறாரு அகத்தியர். அப்ப என்ன ஆகுதுன்னா கண்டிகை முருகன் அந்த கோயில்ல வந்து முருகப்பெருமான் வந்து அவருக்கு வந்து அப்படி ஒரு திருமண காட்சியை தர ஃபர்ஸ்ட் அம்மையப்பர் காட்சி தர்றாங்க. ஆனா அவருக்கு பத்தல. முருகப்பெருமானை பார்க்கணும்னு ஆசையோட திரும்ப அந்த முருகனை வேண்டி அந்த முருகப்பெருமான் தரிசனத்தையும் அவர் வந்து அழகா பாக்குறாருங்கம்மா. அடுத்தது முருகன் மந்திரமே நமக்கு வந்து மூச்சு மந்திரம். மகன் அந்த ஒரு கதை சொன்னீங்கம்மா. மகன் கந்தன் அப்பா மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க, காட்சி கொடுத்துட்டே இருக்காங்க, எனக்கு காட்சி தரல அப்படின்னு சொல்லி அந்த முருகப்பெருமான் அந்த கந்தன் வந்து என்ன பண்றாருன்னா முருகப்பெருமான் நாமத்தையே சொல்லிட்டே இருக்காரு. ஒரு நாள் வைகாசி விசாகம் வருது. அப்ப வந்து அவர் வந்து முருகப்பெருமானோட ஆசி பெறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முருகப்பெருமான் வந்து காட்சி தராரு. அப்ப என்ன சொல்றாரு, இருங்க சாமி, நான் ஒரு நிமிடம் உங்களை வந்து நான் முழுசா இன்னும் நல்லா அனுபவிக்கணும், இருங்க இப்ப வந்துடுற அடியார்கள்லாம் பசியில இருக்காங்கன்னு சொல்லி அடியார் தொண்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த முருகப்பெருமான் அப்படி ஒரு சிரிப்போட அழகா அப்படியே காட்சி தராரு. அதை பார்த்துட்டு சுவாமி அப்படின்னு சொல்லி உங்க உங்க திருவடியை வந்து நான் பிடிக்காம நான் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு அடியார் தொண்டு செய்வதே வந்து மிகவும் சிறந்தது, நான் வந்து அதுதான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த அடியார் தொண்டை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. முருகப்பெருமானோட இத வந்து ரொம்ப அப்படி ஒரு அருமையா சொன்னீங்கம்மா. அதே மாதிரி புகழ்துணையார் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. ஏழ்மையானது சிவபூஜை செஞ்சுட்டு இருக்கும் போது வயதை பத்தி கூட இது பண்ணாம போயிட்டு சிவலிங்கத்துக்கு ரொம்ப தளர்ச்சியா இருக்கும்போது போய் பசியோட போயிட்டு அவர் தண்ணி ஊத்த போது சிவலிங்கம் பாதியில உடைஞ்சிருது. அப்ப வந்து தன்னோட மூச்சை தானே நிறுத்திக்கிறேன் அப்படின்னு போகும்போது சுவாமி வந்து தடுத்தாட்கொண்டு சிவபெருமான் வந்து அந்த படிக்காசு வைக்கிறாரு. அந்த இடத்துல முருகப்பெருமானோட கருணை என்னன்னா, அப்ப முருகப்பெருமானை என்ன செய்யறாருன்னா அந்த தேவர்கள்லாம் வந்து ரொம்ப அசுரன் வந்து கொடுமைப்படுத்தும் போது அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக தேவர் சிவபெருமான் வந்து ஆயுதத்தை கொடுக்குறாரு. திருமால் சங்கு சக்கரம் கொடுக்குறாரு. தேவர்லாம் ஆயுதத்தை கொடுத்து அந்த அசுரர்களை அழித்து அந்த முருகப்பெருமான் வந்து அருள் செய்யறாரு. அந்த ஒரு நிகழ்வும் அந்த இடத்துல நடந்ததா சொன்னீங்கம்மா. அடுத்தது வந்து அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். ஏன் தண்டத்துல ஏன் அருணகிரிநாதர் வந்து கிளியாக இருக்கிறாருங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. கோபுரத்துல வந்து அவரோட உடலை வச்சுட்டு கிளியோட இதுல அவரோட ஆன்மாவை வச்சுட்டு போறாரு. அதை பாரிஜாத மலரை பறிக்கிறதுக்காக போறாரு, கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து பொறாமப்பட்டு அந்த சம்பந்த தாண்ட வந்து ஒரு சுவாமி பேரு சொன்னீங்க. அவர் வந்து பொறாமப்பட்டு அவர் அனுப்புறாரு பாரிஜாத மலரை கொண்டு வர சொல்லி. அப்ப வந்து முருகப்பெருமான் வந்து திரும்ப அந்த உடலை வந்து அவர் வர்றதுக்குள்ள அவரோட உடலை வந்து தகனம் செஞ்சிடுறாரு. முருகப்பெருமான் அந்த இடத்துல திருவண்ணாமலையில அந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் இவரோட உயிரை திருப்பி கொடுத்து அந்த இது பண்ணதுனால அந்த கிளியை வந்து அவர் தண்டத்துல வச்சிருக்காருன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அப்புறம் வந்து கடைசியா வந்துங்கம்மா அந்த முருகப்பெருமானோட அருள் வந்து உங்களுக்கு நேரடியா எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. ஐயாவுக்கு இந்த மாதிரி ஐயா வந்து முருகப்பெருமான் அருளோட எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் இந்த தருணத்துல அனைத்து அடியார் சார்பாகவும் வேண்டிக்கிறோங்கம்மா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. அந்த முதுகுந்த சக்கரவர்த்தி அந்த இது காசநோய் காசிப முனிவரோட இது குமரகுருப சுவாமிகளோட இது எல்லாரோட இதுவும் சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. எல்லாருக்கும் வந்து எப்படி முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்து என்ன மாதிரி எல்லாம் அருள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா மீனாட்சி அம்மனோட மகன் தான் முருகப்பெருமான்னு சொன்னீங்க. வைஷ்ணவியா அம்மா வந்து அங்க வீற்றிருக்காங்கன்னு சொன்னீங்க. எல்லா கருத்துக்களும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. அதனால ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த வாய்ப்பளித்த பிரேமாம்மா, ஆனந்தையா, ஸ்ரீராம் காசிப்பையா, அனைத்து அடியார் இது நாள் வரைக்கும் அடியார்கள் அனைத்து அடியார் கேட்டிருந்த அனைத்து அடியார்களுக்கும் இந்த குழுமத்துக்குமே வந்து அடியன் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இவ்வளவு ஒரு இதுலயும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு ஒரு இதுலயும் நன்றிங்கம்மா. உங்க திருவடியை வணங்குறேங்கம்மா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம்மா. அம்மா
அடியனுடைய வேண்டுகோள் ஒண்ணுமா, இந்த சொன்னீங்கல்ல இந்த நோய் தீர்றதுக்கு ஒரு எழுத்து, அந்த எழுது தப்பாம படிக்கணும், அத கொஞ்சம் மெசேஜ் அனுப்ப முடியுமா? நோய் தீர்றதுக்கு காசு வேணுங்கிறதுக்குலாம் பகையகல அம்மாவை நான் எழுதி அனுப்புறேன், நான் சொல்லி அனுப்புறேன். போட்டோ எடுத்து அனுப்பிடுங்கம்மா. அடியார்கள் விருப்பப்படுறாங்க, ஆமாமா. அனுப்பிடலாம். அந்த நம்ம நீங்க சொன்னதை நான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா அந்த இது தப்பா இருந்ததுன்னா அது மாறி போயிடும்ல. கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா. அம்மா அனுப்பி ரொம்ப வைப்பாங்க. நன்றிமா. நன்றிம்மா. வாழ்த்து பாடல் பாடிட்டு அனைத்து அடியாரும் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லலாம் அம்மா கிட்ட. ஒரு 5 நிமிடத்துல நம்ம முடிச்சிட்டு போய்க்கலாங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடிடலாங்கம்மா. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிறப்புங்கம்மா, சிறப்பு. பேசவே முடியாதுங்கம்மா.